வணக்கம் மக்களே. வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் தி வட லண்டன் தமிழ் ஆர்சனல் பாட்காஸ்ட். எபிசோட் நம்பர் 415 நினைக்கிறேன். இது வேற சொல்லலைன்னா கோச்சிப்பாரு அருண் ப்ரோ. 415 இன்னைக்கு வந்து ஃபுல்ஹாம் கேம் பத்தி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹேமந்த் ப்ரோவும் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் இதெல்லாம் தயவுசெய்து பண்ணி விட்டுருங்கப்பா. அப்புறம் வந்து எல்லாரும் என்ன திட்டுவாங்க, ஏன் வந்து இதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிற, ஏன் எல்லாரும் சப்ஸ்கிரிப்ஷன் கம்மியா இருக்கு, ஏன் கமெண்ட் கம்மியா இருக்கு, இப்படிலாம் கேட்பாங்க. ஆஹ் அதெல்லாம் பண்ணி விட்டுருங்க. ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஃபுல்ஹாம் கேம் பத்தி பேசுறதுக்கு நானும் ஹேமந்த் ப்ரோ வந்திருக்கோம். ஹாய் ஹேமந்த் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னன்னா, எல்லாரும் வந்து இப்போ ஒரு மாதிரி வெடிச்சு சிதறிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆர்சனல் ஃபேன் பேஸ், மற்ற ஃபேன் பேஸ் ஆர்சனல் மேல இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனா பண்ண வேணாம்னு இல்லை, எனக்கு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இல்லை. ஸோ அதனால வந்து நம்ம அப்படியே போவோம், என்ன மாதிரி பேசுறோம்னு பார்த்து அந்த கேம் பத்தி. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லுங்க. நம்ம அதை பத்தி கண்டிப்பா. பேசலாம் அப்படின்றது தான் இதோட ஐடியா. இந்த இந்த கேம் அண்ட் இந்த கேம் மட்டும் இல்லாம ஆர்சனல் ஆஸ் அ ஹோலும் பேசலாம். ஏன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் ஃப்ரம் அதர் ஃபேன்ஸ். வந்து நீங்க செட் பீஸ்லயே கோல் போடுறீங்க அப்படின்னு சொல்லி அழுகுறதா இருக்கட்டும், இல்ல வந்து நம்ம ஃபேன்ஸ் வந்து இது பண்ணல அது பண்ணல, இந்த பிளேயர் நம்ம வாங்கல அந்த பிளேயர் வாங்கலன்றதா இருக்கட்டும். ஆர்டேட் அவுட் வரைக்கும் போயிட்டானுங்க ஆல்ரெடி. ஸோ ஆமா, இதெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். இப்போ வந்து ஃபுல்ஹாம் கேம் ஸ்டார்டிங்ல இருந்தே பேசலாம் ப்ரோ. இப்போ கண்டிப்பா. லைன் அப் சரி, ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் சொல்லுங்களேன். கேம்ல நீங்க எந்த மாதிரி இருக்கீங்க? இப்போ வந்து நீங்க வந்து ஆர்டேட் அவுட் அப்படின்ற அளவுக்கு போயிட்டீங்களா, இல்ல என்ன மாதிரி ஃபீல்ட்ல இருக்கீங்க அந்த கேம் முடிஞ்ச அப்புறம்? இல்ல ப்ரோ, நான் ஆர்டேட்டா அவுட்லாம் கிடையாது. டெஃபினெட்லா ஆர்டேட்டா இன்னு தான். ஆனா ம். அதான் எனக்கு நம்ம ஃபேன் பேஸ்ல இப்போ ஒரு சில பேரோட கோவம் நியாயமானது தான். கோவம் வந்து அன்ஜஸ்டிஃபைடு கோவம் கிடையாது. டெஃபினட்டா நியாயமானது தான். ஆனா எனக்கு அதான், சப்போஸ் நம்ம இதே பாட்காஸ்ட் நேத்தி மேட்ச் முடிஞ்ச கையோட ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம்னா நானே மண்டை கோளாறு பிடிச்ச மாதிரி தான் பேசியிருப்பேன் நேத்தி. ஆனா இப்போ 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமா ஒரு ஹைலைட்ஸ்லாம் பார்த்த பிறகு, டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூஸ் கேட்ட பிறகு எனக்குமே கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு நான் சூடாக இல்லை. நேற்று மேட்ச் முடிஞ்சப்போ நான் ரொம்பவே ஒரு அரை மணி நேரம் புலம்பு விட்டானுங்க என்ன தனியாக. நான் பாட்டுக்கு தனியாக புலம்பிட்டு இருந்தேன். ஸோ ஃபுட்பால் ஃபேன்னாலே இதுதானே அப்படின்ற மாதிரி. அதான் பட் இது அதான் வந்து என்னன்னா, இப்போ டைட்டில் அப்படின்றதுனால தான் இந்த ப்ராப்ளம் வருதா? ஏன்னா வந்து டைட்டில் 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 போறோம், டைட்டில் அடிக்கணும், டைட்டில் பண்றோம் அப்படின்றது. எனக்கும் அருண் ப்ரோக்கும் ஆக்சுவலா இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. என்னன்னா வந்து அவர்கிட்ட நான் கேட்டேன், நீங்க கோவப்படுறீங்க, ஏன்னா அவர் பயங்கர கோவத்துல இருக்காரு. அவ்வளவு என்னடா பண்றானுங்க, ஆர்சனலை போட்டு தகச்சிட வேண்டாம், உதச்சிட வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்காரு. பட் ட்வீட் அது ட்வீட் ட்வீட் போட்டிருந்தாரு, டிஸ்கிரேஸ்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் ஆஸ் ஆஸ் பர்ஃபார்மன்ஸ். ஆமா. அதனால அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் இந்த மாதிரி வந்து ஏன் இவ்வளோ கோவம் வருது. ஏன்னா எனக்கு அந்த கோவம் வரல. ஏன்னா வந்து தெரியல, எனக்கு கேம் பார்த்ததுனால அந்த கோவம் வரலையா அப்படின்னு எனக்கு தெரியல. இல்ல நான் பாக்குறது வேற மாதிரி பாக்குறேன் நான். ஏன்னா நான் நார்மலா இதுல ஆர்டேட்டா ஐ மீன் இதுல நிறைய முதல்ல கேட்கறவங்களுக்கு சொல்லிடலாம், இதுல நிறைய நான் கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கும். ஆர்டேட்டா ஒரு சைடு திட்டுவேன், இன்னொரு சைடு வந்து புகழ்வேன். இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நான் ஃபேனு. இல்லைன்னா நான் வந்து ஒரு பெரிய என்னது டேபிள்லாம் போட்டு சேர்லாம் போட்டு உட்காந்து டிவியில பேசுறானுங்களா அந்த மாதிரி ஆயிருப்பேன். அதனால அப்படிலாம் இல்லை, ஃபேனுன்றதுனால ஒரு ஆர்டேட்டாவை திட்டுவேன், இன்னொரு டீம் திட்டுவேன், இன்னொரு டீம் புகழ்வேன். இதுலயே அதெல்லாம் வந்து இருக்கதான் செய்யும், நம்ம எல்லாருக்குமே அது இருக்கும். அதனால வந்து அதை வந்து எடுத்துக்கலாம். பட் அருண்ஜி கிட்ட பேசும்போது நான் தான் கேட்டேன், இந்த மாதிரி வந்து நம்ம டைட்டில் அப்படின்றதுனால தான் இந்த பிரச்சனையா, 5 இயர்ஸ்ன்னு சொல்றோம், டைட்டில்னு சொல்றோம், இதனாலதான் நமக்கு இந்த பிரச்சனையா அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு அதனாலதான் இந்த கோவம் வருதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு இந்த கோவம் வந்து டைட்டில்ன்றதை விட எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஜெனுவன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ப்ரோ நமக்கு. ஏன்னா கண்ணு முன்னாடி தெரியுது சிட்டி பழைய மாதிரி இல்லை. ஸோ சிட்டி பழைய மாதிரி இல்லைன்னா அந்த இடத்துக்கு நம்ம தான் வரணும். அட்லீஸ்ட் பேஸ்ட் ஆன் லாஸ்ட் 2 இயர்ஸ். ஸோ அதை வந்து நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது மட்டும்தான் எனக்கு கோவம் வருது. இதுல ஒரு நீங்க சொல்றீங்கல்ல, இருங்க, இதுக்கு நான் வந்து ஒரு இன்னொரு சைட்ல இருந்து கொஸ்டின் கேட்கிறேனே. அது யாருன்னு தெரியல, ஆப்டாவா யாரோ ஒருத்தர் ஒரு ஸ்டாட் போட்டிருந்தாங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து நடக்கிற எல்லா கேம்ஸும் போன வாட்டி நடந்த மாதிரியே நடந்தா, அதாவது லிவர்பூலும் செல்சியும் ஆமாம், ஆர்சனலும் சிட்டியும் போன வாட்டி வாங்கின ரிசல்ட்ஸே இனிமேட்டு இருக்கிற கேம்ஸ் எல்லாத்துலயும் வாங்கினா ஆர்சனல் டைட்டில் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. லிவர்பூல் ஆமாம். வின் பண்ண மாட்டாங்க, ஆர்சனல் டைட்டில் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ல இருக்கிறோம் அப்படின்னும் போது எ- புரியுது, அப்படியே நடக்குமா அப்படின்லாம் தெரியாது. ஏன்னா லிவர்பூல் வந்து தே ஆர் பிளேயிங் வெரி குட். ஓகே, அதுல என்ன ஆமாம். கொஸ்டின்ஸ் இருந்தாலும் தே ஆர் பிளேயிங் வெரி குட். செல்சியும் வந்து ரிசல்ட்ஸ் நிறைய கொண்டு வராங்க. வெதர் தே ஆர் பிளேயிங் கரெக்ட். குட் ஆர் நாட், ரிசல்ட்ஸ் வந்து அது.
ஸோ அதெல்லாம் போன வாட்டி நடந்ததே இந்த வாட்டி நடக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது. நம்மளும் அப்படியே ஆமா. போன வாட்டி போன மாதிரி ஒரு ரன் போவோமான்னு சொல்ல முடியாது. ஆனா அதுக்கான கோவம் எனக்கு அதுக்கு கரெக்டா தோண மாட்டேங்குதுல்ல. இப்போ இந்த மாதிரி ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம ஏன் கோவப்படுறோம்? நம்ம ஓகே, ஒரு போன வாட்டி ஃபுல்ஹாம் கிட்ட நம்ம தோத்தோம். அது ஒரு ஆமா. கேவலமான கேம். அந்த கேம்ல ஆமா. தோத்தோம். ஆனா போன வாட்டி போன சீசன் ஆடின ஃபுல்ஹாமை விட இந்த சீசன் ஆடுற ஃபுல்ஹாம் பெட்டர். ஏன்னா அவங்களோட ஆமா. கிரவுண்ட்ல, ஹோம் கிரவுண்ட்ல அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்ட். இந்த ஒரு டிரான்றது அவ்வளோ பெரிய நெகட்டிவ் ரிசல்ட்டா அப்படின்னு எனக்கு தெரியல. இல்ல ப்ரோ, அது நெகட்டிவ் ரிசல்ட் டெஃபினட்டா கிடையாது. ஆனா எனக்கு என்னன்னா வந்து இன்னும் நம்ம பெட்டரா பண்ணியிருக்கலாம் ப்ரோ. அவர் பிளேயர்ஸ் கேன் டூ பெட்டர். நம்ம பார்த்துருக்கோம் நம்ம பிளேயர்ஸ் எல்லாம் பெட்டரா பண்ண முடியும். ப்ளஸ் எனக்கு எப்பவுமே இதான் ப்ரோ, ஃபுல்லாக 10வது நிமிஷத்தில் கோல் போடுறான், நம்ம 80 மினிட்ஸ் கேம் சேஸ் பண்ணுறோம். அந்த கேம் சேஸ் பண்ணுறதுக்கான நியாயமான எஃபர்ட் வந்து இப்போ நீங்கள் கண்ணை மூடிட்டு லெனோ பண்ண ஒரு 2 சேவ் சொல்லுங்கன்னா நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா ம். நம்ம நம்ம லெனோவுக்கு சேவ் பண்ணுறதுக்கான எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஒரு ம். கார்னர் ஒன்று கோல் போட்டோம், இன்னொன்று கோல் போட்டோம், ஆஃப் சைட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ அதுதான் எனக்கு ஒரு ஃபேனாக பார்க்கும்போது, டேய் நம்ம சேஸ் பண்ணுறோம், அதை ஏதாவது பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ப்ளஸ் கொஞ்சம் அதான் ப்ரோ, எப்படி சொல்ல, நம்ம ரொம்ப மொனாட்டனஸாக இருக்கும். அதுதான் நம்மளோட ஸ்ட்ரென்த்து, அதுதான் நம்மளோட வீக்னஸுமே. அது கிளிக் ஆகும்போது பயங்கரமாக இருக்குது. ஆனால் அது கிளிக் ஆகாதப்போ நமக்கு அப்படியே ஐடியாவே இல்லாத மாதிரி இருக்குது. அப்படியே ம். இப்போ ம். அடுத்து நம்ம என்னடா பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆஸ் அ ஃபேனாகவே அதான். நம் ஓ நம்ம எழுதி கொடுத்துடலாம். ஓகே, 78th மினிட்டா ட்ரொசார்டுக்கு பதிலாக மார்டினெல்லி உள்ள வர போகிறான், மார்டினெல்லி ஸ்டார்ட் பண்ணால் மார்டினெல்லிக்கு பதிலாக ட்ரொசார்டு உள்ள வர போகிறான், ஓடிகார்டுக்கு பதிலாக ஈத்தன் வெனரி உள்ள வர போகிறான். ஸோ இந்த மாதிரி தான் சப்ஸ்டியூஷன்ஸ் எப்பயுமே இருக்கே தவிர, ஒரு ஸ்பின் பாலோ ஒரு கர்வ் பாலோ, சரி நான் ஓகே நான் ஒரு டிஃபெண்டரை இறக்கிட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரா அட்டாக்கர் உள்ள கொண்டு வரேன். ம். மேபி ஆர்டெட்டா வந்து இட்ஸ் டூ early டு கோ கங்ஹோ, வெயிட் பண்ணி இன்னும் நமக்கு நிறையா டைம் இருக்கு, நம்ம ம். ஃபியூச்சரில் கேப்டலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறானோ அப்படின்றது தெரியல. ம். ஆனால் அதான் ப்ரோ, இன் டர்ம்ஸ் ஆஃப் அதான், இப்போ எனக்குலாம் கோவம் எங்கன்னா ஸ்டெர்லிங்கை வாங்கியிருக்கோம், ஆனால் நம்ம யூஸே பண்ண மாட்டேங்கிறோம். அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம ஸ்டெர்லிங்கை வாங்கணும் அப்படின்றது தான். நேத்தி மேட்ச்லலாம் அவனை இறக்கி விட்டுருக்கலான்றது தான் என்னோட ஒரு ஃபீலிங். அவன் கோல் போட்டிருப்பான்னு நான் சொல்ல வரல, ம். சம்திங் டிஃப்ரெண்ட். அவன் நம்ம எல்லா ஃப்ரண்ட் பிளேயர்ஸோட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேயர். ஸோ அந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் தான். எப்படி என்ன என்ன பிளான்ன்றதே நமக்கு தெரியலையே, நம்ம யூஸ் இப்போ பண்ணலையே இப்ப நீங்க அப்படின்ட்டு. பிளேயர்ஸ் பத்தி பேசும்போது ஸ்டார்டிங் லைனப்ல எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ வந்து ஸ்டார்டிங் லைனப் நம்ம பேசுறோம். ஸ்டார்டிங் லைனப் எடுத்தோம்னா இப்போ கிவியார் வந்து லெஃப்ட் சென்டர் பேக்கா ஆடும். ஆமாம். நம்மளோட டாப் சாய்ஸ் லெஃப்ட் சென்டர் பேக் கிவியார் கிடையாது. செகண்ட் கரெக்ட். சாய்ஸ் சென்டர் பேக் கிவியாரா கிடையாது. ஆமாம். இப்போ காலிஃபியரி தான். கேலஃபியூரி ஆமாம். கூட இல்ல. பென் ஒயிட் இருந்தா பென் ஒயிட் தான் இல்லையா? ஆமாம். பென் ஒயிட் இருந்தா பென் ஒயிட், பென் ஒயிட் இல்லைன்னா கேலஃபியூரி, கேலஃபியூரி இல்லைன்னா டோமியாசு. இதுதானே நம்மளோட ஆர்டர். அப்ப கிவியாரோட ஆமாம். ஆர்டர் வந்து எங்க இருக்க வேண்டிய பிளேயர் இங்க ஆடுற நிலைமை ஆயிருக்கு அப்படிங்கிறது. பட் என்னோட கொஸ்டின் என்ன, இப்ப ஸ்டார்டிங் லைனப்ல லெஃப்ட் பேக்ல நம்ம வந்து டிம்பரை போட்டு ஆட வேண்டிய சுச்சுவேஷன். ரைட் பேக்ல உடன்பாடே இல்லை பார்ட்டி, இப்ப ரைட் பேக்ல பார்ட்டி போட்டு ஆடுறோம். பட் நமக்கு உடன்பாடு இல்லைன்னா அதுக்கான ஆப்ஷன், எனக்கான கொஸ்டின் என்னன்னா, ஜின்சங்கோ மேல அவ்வளவு நம்பிக்கை இல்லையா? இல்லை, இல்ல நேற்று அவன் வந்து இன்ஜுரி, அதனால தான் அவன் அடலில் இல்லை, இன்ஜுரின்னு ஸ்குவாட்ல சொல்றேன். இருந்தான். இல்ல இல்ல ஸ்குவாட்ல இல்ல. பட் நான் என்ன சொல்றேன்னா அது ஆ. இன்ஜுரியான்னு தெரியலையே. என்ன ஓகே. பண்ணிட்டாரு அவர் இன்ஜுரி இன்ஜுரி ஆகிறதுக்குன்றதான் என்னோட கேள்வி. ஆ. நான் இங்க இன்ஜுரின்னு சொல்லிட்டு போய் அவனோட புக்கை ப்ரமோட் பண்றதுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கான். ஐ மீன் ஐ ஹவ் நோ. இப்போ வந்து ஒரு பிளேயர் வந்து வேற எதுவும் பண்ணக்கூடாதா அப்படின்றதுல எனக்கு கொஸ்டினே இல்லை. பட் அது வந்து பிளேயரோட இன்ஜுரியா இல்ல வந்து அந்த கிளாரிட்டி எனக்கு இல்லைன்றதுதான் பிரச்சனை. அந்த ஓகே. பிளேயர் இன்ஜுரியா இல்ல வந்து அந்த இடத்துல வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருந்தது, வேற என்ன ஆப்ஷன் ஆமாம். நமக்கு இல்ல அப்படின்றதுதான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப டோமியாசு மேல எனக்கு நிறையவே மரியாதை இருக்கு. ஆனா டோமியாசு மேல எனக்கு இருக்கிற பேஷன்ஸ் ரன்னிங் அவுட்னு நினைக்கிறேன். இனிமேட்டு வந்து எனக்குலாம் ரன் டோமியாஸ் அவுட் ஆயிடுச்சு bro. அவனுக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்ததுல எனக்கு உடன்பாடே கிடையாது. 4 சீசனாக இருந்திருக்கான். ஃபர்ஸ்ட் சீசன் தவிர அவன் நமக்கு மிச்ச சீசன்லாம் கண்ணில் சும்மா அப்படியே வாமா மின்னல் மாதிரி தான், அப்பப்போ அப்படியே வந்துட்டு காணாம ம். போயிடுறான் நமக்கு. ஸோ ம். கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கோம், ஆனால் நம்ம அவனை யூஸ் பண்ணுறோம்னா கிடையாது. சிஞ்சங்கோவும் அதே தான் ப்ரோ, நமக்கு சேர்ந்த மாதிரி 10 மேட்ச் ஆடினதே கிடையாது நினைக்கிறேன் சிஞ்சங்கோ. அவன் நல்லா ஆடினப்பையும் சரி, நல்லா ஆடாதப்பையும் சரி, அவன் பெஞ்சில் கூட இருந்தது கிடையாது. டிம்பர் வந்து எனக்கு, நான் இல்ல இன்னொன்னு என்ன, டிம்பருக்கு முன்னாடியே டியர்னின்னு ஒரு பிளேயர் இருக்கானே, என்ன ஆமாம் இல்லை, ஆச்சு? ஆமாம் டியர்னி எனக்கு புரிஞ்சுக்க முடியுது ப்ரோ. இப்போ தான் இன்ஜுரியிலேருந்து வந்திருக்கான், ஃபிட்னஸ் கெயின் பண்ணியிருக்கான், மேட்ச் ஸ்குவாடில் வரான்.
பட் பெரிய. பட் நம்ம கிட்ட வேற வேற வாய்ப்பு இல்லை, வேற வழி இல்லையே அப்படின்றத ஆமா என்னோட கேள்வி ஆமா இருக்கு. சரி, அப்படியே இருந்தாலும் எனக்கு என்னன்னா, இப்போ பார்ட்டி வந்து ரைட் பேக் போட்டோம். ஓகே. மிட்ஃபீல்ட்ல நம்ம ஏன் வந்து மொரினியோ இன்னும் நம்ம ட்ரஸ்ட் பண்ண மாட்டேங்கிறோம்? மெரினியோ, ரைஸ் அண்ட் ஓடியகார்ட் பார்ட்னர்ஷிப் தான் நம்மளோட ஃபியூச்சர்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஆமா அங்கதான் நம்ம வந்து ஃபியூச்சர் இந்த சென்ஸ் நம்ம மட்டும் சொல்லல. ஈவன் வந்து கிளப் அதானே சொல்லுது. இப்போ ஒரு பிளேயருக்கு ஆமா கான்ட்ராக்ட் கொடுக்குதுன்னா, லாங்கர் கான்ட்ராக்ட் கொடுக்குதுன்னா, அப்ப அந்த பிளேயர் தான் நம்மளோட ஃபியூச்சர். அப்படின்னும் கரெக்ட். போது அந்த காம்பினேஷன் நம்ம பார்க்கவே இல்லையே, இந்த கேம்லயே நம்ம பார்க்க முடியலையே அப்படின்ற ஆமா கொஸ்டின் இருக்கு. ஸோ இந்த ஆமா மாதிரி இந்த மாதிரி ஸ்டார்டிங் லைனப்ல உங்களுக்கு இருந்த ஓட்டைகள் சொல்லுங்களேன். ஆமா ப்ரோ. எனக்கு மெயினா இருந்த ஓட்டை வந்து, நான் நான் வந்து நம்ம இந்த சீசன்ல ஆல்மோஸ்ட் டிம்பர் லெஃப்ட் பேக்ல ஆடி பார்த்துட்டோம், ரைட் பேக்ல ஆடி பார்த்துட்டோம். டிம்பர் ரைட் பேக்ல ஆடுறதுக்கும் லெஃப்ட் பேக்ல ஆடுறதுக்கும் மேசிவ் டிஃபரன்ஸ் இருக்கு. லெஃப்ட் பேக்ல நல்லா டிஃபெண்ட் பண்றான், அவ்வளவுதான். ரைட் பேக்ல பயங்கரமா டிஃபெண்ட் பண்றான், பயங்கரமா அட்டாக்கும் பண்றான். என்னை பொறுத்த வரைக்கும் டிம்பர் பிச்சில் இருந்தானா நம்ம டீம்ல ரைட் பேக்ல மட்டும்தான் ப்ரோ இருக்கணும். அவனை அவனை தூக்கிட்டு போயிட்டு அங்க லெஃப்ட் பேக்ல போட்டதுல நேற்று ஓடிகார்டும் சாக்காவும் தனியாக ஆடிட்டு இருந்தாங்க. பார்ட்டே அவ்வளோவா ஃப்ரண்ட்ல போய் அந்த ஓவர்லேப் பண்ணுறதோ அண்டர்லேப் பண்ணுறதோ பண்ணவே இல்லை. டிம்பர் பண்ணுறது நம்ம அவ்வளோவா பண்ணவே இல்லை. ஸோ டிம்பர் அங்கே நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட கருத்து. பட் ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ். சின்சங்கோ ஒன்ஸ் அகேன் இன்ஜுரி அப்படின்றது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. வந்து ஆடினதே ஒரு மேட்ச் தான், திரும்பி பிடிக்கிட்டு போய் ஸ்குவாடில் கூட ஒரு நாள் இருக்க முடியாதுன்னா, அதான் சொன்னல ப்ரோ. சின்சங்கோ, ஜீசஸ், டாமியாசு, இவங்க 3 பேருமே வந்து நமக்கு தேவையான டைமில் அவங்க இருந்ததே கிடையாது. அன்அவைலபிள் தான். ஸோ அவங்க 3 பேர் மேலே நம்பிக்கை வைக்கிறதுன்றது ரொம்ப தப்பு. ஸோ அதான் டிம்பர் அங்கே ஸ்டார்ட் பண்ணது நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் நான். அதான் மிச்சபடி ஜார்ஜினியோ ஸ்டார்ட் பண்ணது வந்து நமக்கு தெரிஞ்சது தான். பார்ட்டி அங்கே இல்லைன்னா ஜார்ஜினியோ தான் இறக்குறான் அவைலபிளாக இருந்தால். அதான் மெரினோ, மெரினோ ரைஸ் ஓடிகார்ட் அந்த அந்த பார்ட்னர்ஷிப் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனால் அது ஏன் ட்ரை பண்ண மாட்டாங்கிறான் அப்படின்றது தெரியல. மேபி ஆர்டெட்டா இன்னும் அந்த காம்பினேஷன்ஸை ட்ரஸ்ட் பண்ணலையா என்னன்றது. செகண்ட் ஹாஃப் அது இறக்கணும். செகண்ட் ஹாஃப் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதுதான் இறங்கணும்னு ஓடேகார்டு வந்து இன்ஜுரின்னு சொல்லிட்டு எடுக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஆமாம் 71 மினிட் வந்து மெரினோ உள்ள வரான். 79th மினிட் இது ஆமாம் ஓடேகார்டு வந்து வெளியே போயாச்சு. ஆமாம் பட் நீங்க பிளேயர்ஸ் பத்தி பேசுறதுனால இன்னொரு இது எனக்கு கொஸ்டின் கேக்குறேனே. இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லயுமே நம்ம டீம் வந்து ஒரு ஒரு ஹாஃப் டீமா நம்ம ஆயிட்டோம். ஒரு ஹாஃப்ல நல்லா விளையாடுறோம் அப்படின்றத ஈவன் ஆமாம் மான்செஸ்டர் யுனைடெட் கேம்லயே எடுத்துக்கிட்டா கூட நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சுமார், சுமார்னு கூட சொல்ல கரெக்ட். முடியாது. அந்த மாதிரி ஆடிட்டு செகண்ட் ஹாஃப் நல்லா விளையாடணும். இந்த கேம்லயுமே எனக்கு வந்து சேசிங் கேம் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் கோல் ம் போயிடுச்சு. அண்ட் ஆமாம் அந்த கேம்ல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கறது. அதாவது செகண்ட் ஹாஃப்ல பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணோம், பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணோம்னு ஆமாம் அதுவும் சொல்ல முடியாது. பட் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணோம். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டைம்ல நீங்க ஜெசூஸையும் எடுத்துட்டு வந்தீங்க. அதனால தான் இந்த கொஸ்டின் கேட்கிறேன். நம்ம கிட்ட அந்த ஒரு எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர் இல்லைன்றதுதான் ஒரு பிரச்சனையா இருக்கும். ஏன்னா ஆமாம் இப்போ ப்ரோ. இப்போ அவங்களோட கோல் எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன். அவங்களோட கோல் வந்து இந்த எக்ஸ்ஜி எல்லாம் எனக்கு பெருசா தெரியாது. அது எப்படி கால்குலேட் பண்றாங்கலாம் தெரியாது. அது என்னன்றது மட்டும் தெரியும். நம்ம பயங்கரமான எக்ஸ்ஜில இருக்கோம், அவங்க எக்ஸ்ஜி இல்ல அப்படின்னு. ஆனா அவங்க ஒரு கோல் போட்டிருக்காங்க. இது நம்ம ஆமாம் கிட்ட நடக்கிறது காமனா நடக்கிற விஷயம். நமக்கு எதிராக ஆடுற டீமுக்கு பெரிய எக்ஸ்ஜி இருக்காது. ஆனா கோல்ஸ் வந்து விழும். அப்போ ஆமாம் அவங்க வந்து இந்த ஹாஃப் சான்சஸையும் பயங்கரமா எடுக்கிறாங்க அப்படின்றதுதான். நம்மள அந்த ஹாஃப் சான்ஸை கன்வெர்ட் பண்றதுக்கான ஒரு பிளேயர் இல்லையோ, அதுதான் பெரியசா. ஜெசூஸ் வந்து வந்த புதுசுல அந்த ஹாஃப் சான்சஸை ரொம்ப அருமையா யூஸ் பண்ணுவான். இப்போ அந்த மாதிரி ஒரு பிளேயர் இல்ல அப்படின்றது வந்து ஒரு பெரிய நெகட்டிவா. அது வந்து ஏன் ஜெசூஸ் அந்த பிளேயரா இருக்க முடிய மாட்டேங்குதுன்றது ஒரு கேள்வி இருக்கு. ஆமாம். நம்மளோட இது வந்து வால்யூம் சான்சஸ் தான் ப்ரோ. நம்ம பிளேயர்ஸ்க்கு நம்மளுக்கு வந்து நம்ம மொத்த டீமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்வர்ட்ஸ் சான்ஸ் ஆஃப்டர் சான்ஸ் ஆஃப்டர் சான்ஸ் கிரியேட் பண்ணால் நம்ம ஒரு 2 கோல் போடுவோம். அதுதான் நம்மளோட நம்மளோட நம்ம டைப் ஆஃப் ஃபினிஷர்ஸ் அதான். ஏன்னா நம்ம டீமில் இப்போதைக்கு நம்ம ஸ்டார்டிங் லைனப்பில் பெஸ்ட் ஃபினிஷர்னா சாக்கா தான். ஸோ ஹவர்ட்ஸு கிடையாது, மார்டின்லி கிடையாது, ட்ரொசாடு ஓகே சான்ஸ் கிடைச்சா போட்டுருவான். ஆனால் இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்டினலி தான் நம்ம ஃபர்ஸ்ட் லைன் அப்னு பேசணும்னா சாக்கா தான் நம்மளோட பெஸ்ட் ஃபினிஷர். ம். ஸோ அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த எக்ஸ் ஃபேக்டர் மேட்ரு உண்மைதான் ப்ரோ. அந்த ஒன் சான்ஸ் கோல் இப்போ நேற்று நல்லா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஓடிகார்டு ஹவர்ட்ஸுக்கு ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணுவான். அந்த ஆமா, தலைவன் நியர் போஸ்ட்ல ஃபினிஷ் பண்ணுறேன்னு ஃபினிஷ் பண்ணுவான். டார்கெட்டில் கூட அடிக்க மாட்டான் நம்பால். ஆமா, ஆமா. பக்கத்தில் ஃபுல்லாம் டிஃபெண்டர்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க ப்ரெஷர் போட. டார்கெட்டில் அடிக்கிறதான்ற கொஸ்டினே அதுவே நம்பால் அவ்வளோ வீக் ஃபினிஷ் அது. ஸோ அதுல எனக்கு மனசு வந்து எப்போ ரொம்ப கடுப்பாச்சுன்னா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்து இவங்க லிவர்பூல் இவங்க கேம் நியூகாசல் கேம் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி. அதுல அவன் ஐசக் அது சான்ஸே கிடையாது. அங்க இருந்து ஒரு கரெக்ட். கோல் போகுன்ற சான்ஸே கிடையாது. அது ஒரு கோலா ஆமாம் கன்வெர்ட் ஆகுது.
அதெல்லாம் பார்த்துட்டு டேய் சான்ஸே இல்லாத இடத்துல இருந்து கன்வெர்ட் பண்றாங்கடா, நீங்க சான்ஸ் இருக்கிற இடத்துல இருந்து கன்வெர்ட் ஆமா, பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் எக்ஸாக்ட்லி. பட் பட் அதுதான் நான் சொல்றேன்ல இப்போ. ஆனா அதுலயே எனக்கு இன்னொரு சைடும் இருக்கு. இப்போ நீங்க சொல்றது கரெக்ட். ஆமா நம்ம வந்து வால்யூம் சான்சஸ். ஆனா இப்போ இந்த எக்ஸ்ஜி இந்த இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஏதோ 13th இருக்கோம். அது எக்ஸ்ஜிலே எதுலன்னு தெரியல. ஏதோ சான்ஸ் ஓப்பன் பிளே. ஓபன் பிளே சான்ஸ் கிரியேஷன். ஆமா, ஆமா, அதுல நம்ம ஆமா, 13th இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு ஸ்டாட் பார்த்தேன். நம்ம வந்து இது என்னது, சிட்டி சிட்டி மட்டும்தான் நம்மளோட அதிகமா வந்து கன்வெர்டட் சான்சஸ் ஃப்ரம் பிக் சான்சஸ் கன்வெர்ட் பண்ணதுல நம்மளோட அதிகமா இருக்கிறது சிட்டி மட்டும்தான் அப்படின்னு இந்த இயர் 2024ல அவங்க ஆமா. மட்டும்தான் நம்மளோட அதிகமா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஸ்டாட்டும் பார்த்தேன். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆர்டெட்டாவோட கொஸ்டின், ஆர்டெட்டா அவுட்னு நான் சொல்ல மாட்டேன், பட் ஆர்டெட்டா மேல இருக்க கொஸ்டினாவே நான் இது சொல்றேனே. எப்படின்னா இப்போ நம்பர்ஸ் படி நம்ம வந்து பயங்கரமான டீம். ஸோ ஆமா, நம்பர்ஸ் படி, ஸ்டாட்ஸ் படி, எல்லா படியும் ஈவன் வந்து லாஸ்ட் 2 சீசன்ஸா நம்ம வந்து பேக் டு பேக் கோல் ஸ்கோரிங் ரெக்கார்டை நம்மளோட ஓன் கோல் ஸ்கோரிங் ரெக்கார்ட்ஸ் பிரேக் ஆமா, பண்ணிருக்கோம். ஆமா, நம்பர்ஸ் படி நம்மளோட டீம் பயங்கரமா இருக்கு. ஆனா ஐ டெஸ்ட் படி ஃபெயில் ஆகுது. ஐ ஆமா, டெஸ்ட் பார்க்கும்போது எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இது ஓபன் பிளே இல்ல, அது இல்ல, இது இல்ல, கிரியேட்டிவிட்டி இல்ல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் எப்படி வந்து ஆஸ் அ ஃபேன் எப்படி நீங்க பாக்குறீங்க? ஏன்னா எனக்கு வந்து பார்க்கும்போது என்னன்னா, ஓகே ஒருவேளை நான் வந்து ஆர்சின் வெங்கர் ஃபேன், அதனால அந்த பிளே இல்லையோ அப்படின்ற ஒரு இது என்னடா இன்ட்ரிகேட் பாசிங் இல்ல, டைமிங் ரன் இல்ல, ஒரு டெம்போ இல்ல அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. பட் ஆனா நம்ம வந்து வின் மேல வின் எடுத்துக்கிட்டே இருக்கோம், கோல் மேல கோல் ஸ்கோர் பண்றோம். என்ன சொல்றது, அந்த ஆம், ஒரு ஃபேப்ரிகாஸ் கோல் அடிக்கிற ஒரு ஒரு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டோ, இல்ல வந்து ஆமா, ஒரு ஆர்விபி கன்வெர்ட் பண்ற அந்த எக்ஸைட்மெண்ட்டோ, இல்ல வந்து அவுட் ஆஃப் நத்திங் வந்து அலெக்சிஸ் சாnchez ஒரு கன்வெர்ட் பண்ற எக்ஸைட்மெண்ட்டோ இல்ல. இப்போ உண்மையை ஆமா, சொன்னா நம்மளோட கோல்ல அந்த எக்ஸைட்மெண்ட்ஸ் இல்ல. பட் நம்மளால இன்னும் சான்ஸ் கிரியேஷன்ல எல்லாத்துலயும் அந்த டீம்ஸை விட நம்ம பெட்டரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாட்ஸ் எல்லாம் சொல்லுது. இந்த இந்த ஆமா. இந்த இந்த டிஃபரன்ஸ் எப்படி நம்ம பாக்குறது? கரெக்ட். ஆக்சுவலி இது நல்ல இதுதான் ப்ரோ. நம்மளோட சான்ஸ் கிரியேஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளோவா ப்ராப்ளமேட்டிக் கிடையாது. ஏன்னா சாக்கா, ஓடிகார்ட் வா சேர்ந்து மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்க 2 பேருக்குமே சான்ஸ் கிரியேட்டிங் கேப்பபிலிட்டிஸ் இருக்கு. ஆனால் பிரச்சனை என்னன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆஃப் டே. இப்போ அவங்க 2 பேருக்கும் ஸ்பேஸ் இல்லை அப்படின்ற போது வேற யார் நமக்கு இருக்கா அந்த சான்ஸ் கிரியேட் பண்ண அப்படின்னு. நேற்று அந்த மாதிரி ஒரு டே தான். நேற்று அவனுங்க நல்லா லாக் பண்ணிட்டானுங்க ஃபுல்லாக அந்த சைடு சாக்காவையும் அதை மட்டும் ஓடிகார்டையும். ஓடேகார்டு வந்து பாவம் அவங்க பாப்பா வேற பிறந்திருக்கு, தூங்கி ஆமாம், இருக்க மாட்டாரு பையன். எக்ஸாக்ட்லி. நான் தான் சொல்லணும்னு வந்தேன். அவன் ஃபாதர் டியூட்டிஸ் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன் மேட்ச்சுக்கு முன்னாடி. நேற்று நிறையா பாஸ்லாம் ஓடிகார்டு சும்மா போட்டு பார்ப்போமேன்னு போட்டான் ப்ரோ. அந்த மாதிரிலாம் அவன் போடவே மாட்டான் பாஸ். எப்பவுமே அளந்து போடுற ஆள் ஓடிகார்டு. நேற்று நிறையா வாட்டி சும்மா அடிச்சு பார்ப்போமே, அடிச்சு பார்க்குறது அந்த மாதிரி நிறையா வாட்டி பண்ணிட்டு இருந்தான். நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் யார் இருக்கா நமக்கு அப்படின்ற போது அங்கே தான் கேள்விக்குறி. அங்கே தான் நமக்கு ஆள் இல்லை. நமக்கு ஸ்டெப் அப் பண்ணுறதுக்கான அந்த முன்னூறுத்த அந்த பாரம் தாங்கிக்கிறதுக்கு, இல்லை அவுட் ஆஃப் நோவேர் ஒரு கோல் போடுறதுக்கு இப்போதைக்கு நமக்கு அந்த பாரம் தாங்கிறது நம்மளோட செட் பீஸ் தான். அவங்க 2 பேருக்கு ஒரு ஆஃப் டே இருக்குன்னா செட் பீஸில் நம்ம அந்த ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இன் டர்ம்ஸ் ஆஃப் சான்ஸ் கிரியேஷன் வந்து நம்ம அந்த ஃபேன்ஸ் கிட்டேருந்து ஏன் அந்த கொஸ்டின் வருதுன்னா பயங்கர கான்ட்ராஸ்ட் இருக்குது ப்ரோ. ஏன்னா நம்ம கடைசி 4 மேட்ச் எடுத்துக்கலாமே. ஃபாரஸ்ட் ஹோம், ஸ்போர்ட்டிங் அவே, வெஸ்டாம் அவே. அந்த 3 மேட்சுக்கும் நேத்தி மேட்சுக்கும் ஈவன் யுனைடெட் மேட்சுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த 3 மேட்ச்சில் அவ்வளோ பிளேஸ் இருக்கும். அவ்வளோ அஹ், நம்ம எல்லா மேட்சுமே இன்னும் நிறையா கோல் போட்டிருக்கலாம் அப்படி தான் நம்ம பேசணுமே. ஏன்னா அவ்வளோ சான்ஸ் கிரியேட் பண்ணோம். ஆனால் இப்போ யுனைடெட் மேட்சோ நேற்று ஃபுல்லாக மேட்சோ அது அப்படியே நம்மளால சொல்லவே முடியாது. அஹ், அவ்வளோ சான்ஸ் நம்ம அது ரொம்ப பயங்கர டிஃப்ரென்ஸ். அதுதான் ம், வந்து ம், ம். 2 எண்ட் ஆஃப் ஸ்பெக்டிங்னு இருக்கும். நம்ம நல்லா ஆடும்போது பயங்கரமாக ஆடி சான்ஸ் கிரியேட் பண்ணுறோம். நல்லா ஆடாதப்போ ஒரு மாதிரி இல்லை சான்ஸ் கிரியேட் பண்ண முடியாதப்போ அப்படியே ஒரு மாதிரி லாக் ஆயிடுறோம் நம்ம ஒரு இடத்துல. அது ரொம்ப விசிபிளாக நமக்கு இந்த தெரியுது. இது வந்து இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு பயஸ் நம்ம பேசுறோம்ல, அதுல ஒரு ஆமாம், ப்ராப்ளமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து டீம்ஸ் நீங்க சொல்லும் போது சொன்னீங்கல்ல ஓடேகார்டு அண்ட் சாக்கா வந்து பிளாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து கண்டிப்பா நடக்க தான் செய்யும். பெரிய பிளேயர்னா ஆமாம், எந்த டீம்ல இப்ப சாலா வந்து பிளாக் பண்ண தான் சொல்லுவாங்க. சாலா வந்து ஆமாம், ஒன் ஆஃப் த பெஸ்ட், இஃப் நாட் இஃப் நாட் ஒன் ஆஃப் த பெஸ்ட்னா பெஸ்ட் பிளேயர் இந்த இந்த வேர்ல்ட் ரைட் நவுனா சாலா தான் சொல்லலாம். அந்த ஆமாம், அளவுக்கு இருக்கிற பிளேயரையும் கண்டிப்பா பிளாக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிளேயர் இருக்காங்கன்னா கண்டிப்பா பிளாக் பண்ணுவாங்க. ஆனா என்னன்னா அதுக்கு கவுண்டர் பண்றதுக்கு நம்மளோட ஆப்போசிட் சைட்ல ஒரு ஸ்கோரர் வேணும் அப்படின்றது தான் இப்போ ஆமாம், ப்ராப்ளமோ. ஏன்னா இப்போ ஒரு 2 சீசன் முன்னாடி ஷாக்கா வந்து அந்த ரோல் எடுத்துக்கிட்டு இந்த செவன் ஆமாம். கோல்ஸ் ஏதோ 7 கோல்ஸ் 7 அசிஸ்ட் ஏதோ ஒரு சீசன் கரெக்ட். பண்ணும்போது
அந்த கரெக்ட். ரன்ஸ் அண்ட் கோல்ஸ் வந்து அந்த இடத்துல இருந்து வந்துட்டு இருந்தது. இப்ப அந்த ஆமா. இடத்துல இருந்து அந்த சைட்ல இருந்து நமக்கு அந்த கான்ட்ரிபியூஷன், அதாவது ஷார்ட் டேக்கிங் கேப்பபிலிட்டி இருக்கிறது, அந்த கயாஸ் கிரியேட் பண்ற ஒரு கான்ட்ரிபியூஷன் இல்லையோ அப்படின்ற ஒரு கவலை எனக்கு இருக்குது. அதுல மெயினா வந்து இது இது வந்து ரேண்டா கூட நினைச்சுக்கலாம். அதுல மெயினா வந்து மார்டினெல்லி மேல எனக்கு பயங்கரமான கோபம் இருக்கு. அது எனக்கு உங்களாலும் நிறைய பேருக்கு அந்த இது இருக்கு. ஆமா. அது வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த பாயிண்ட்ல வந்து மார்டினெல்லிய வந்து ஒரு பயங்கரமான பிளேயரா நம்ம நினைச்சதுக்கு ஷுட் பி மூவ் ஆன். அதுதான் இப்ப இருக்க கொஸ்டினா இருக்கு. மார்டினெல்லி ஆமா. வந்து இனிமேட் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கிடையாது. வி ஷுட் மூவ் ஆன், ஃபைண்ட் சம் ஒன் பெட்டர் அப்படின்றது. ஆனா அந்த ஃபைண்ட் சம் ஒன் பெட்டர் வரைக்குமே ஆட வைக்க முடியுமான்ற கொஸ்டின் வருது இப்போ. ஆமா ப்ரோ, நீங்க சொன்னது என்னால அதுக்கு மேல ஐ கேனாட் அக்ரி மோர்ன்ற மாதிரி தான். ஏன்னா மார்டினெல்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம பாட்காஸ்ட்லயே நிறைய பேர் மார்டினெல்லியை ஓரம் கட்டும் போது நான் இல்ல அவன் வருவான் அப்படின்னு இந்த சீசனே நான் சப்போர்ட் பண்ணி அவனுக்கு பேசியிருக்கேன். ஆனா எனக்கு என்னன்னா அவனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து 2 சீசனுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது லோ ஆயிட்டு தான் வருதே தவிர அந்த லெவல் கூட மெயின்டைன் ஆக மாட்டேங்குது. அவனுக்கே விசிபிளா தெரியுது ஹி இஸ் லோ ஆன் கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது. ஏதாவது பண்ணணும்னு ட்ரை பண்றான்றதும் நமக்கு தெரியுது. ஆனா அவனுக்கே தெரியல நம்ம என்ன பண்ண போறோம்னு. அவன் கிராஸ் பண்ணும் போதெல்லாம் கூட போட்டு பார்ப்போம். யாராவது அவனால வருவாங்க. ஆமா, இப்ப நம்ம சாக்கா போடும்போது நமக்கு தெரியும் ஓகே சாக்கா இவனுக்கு தான் போட ட்ரை பண்றான் அப்படின்றது. ஆனா எனக்கு மார்டினலி கிராஸ் பண்ணும்போது அவன் யாருக்கு போட ட்ரை சாக்காக்கு போட ட்ரை பண்றானா ஹவர்ட்ஸுக்கு போட ட்ரை பண்றானா அது நமக்கு தெரியவே தெரியாது. அவனுக்கே தெரியாதுன்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு அது பார்க்கும்போது. நேத்தி உண்மையாலே ப்ரோ அந்த ஆஃப் சைடு வந்து என்ன இல்ல அது டென்ஷன் ஆக்கிட்டான் ப்ரோ. இல்ல ஆனா அது அது என்னோட அது வந்து நான் அதுதான் பேச ட்ரை பண்றேன். இப்போ மார்டினெல்லியை பத்தி எனக்கு 1000 குறைபாடு இருக்கு. ஆனா அந்த ஆஃப் சைடு வந்து மார்டினெல்லி மேல பிளேம் பண்றதுல எனக்கு கரெக்டா தெரியலையே. ஏன்னா இப்போ ஒரு பிளேயர் வந்து ஆஹ், அவன் ப்ளே பண்ணது 20 மினிட்ஸ், அந்த ஆஃப் சைடு வந்து என்ன சொல்றது, ஹேர்ஸ் பிரெத்ன்னு தான் சொல்லலாம். இப்போ கரெக்ட். கரெக்ட். விஏஆர் இல்ல, அந்த லைன்லாம் போட்டு பார்க்கலன்னா அது ஆஃப் சைடு கிடையாது. முதல்ல அதுல எனக்கு பிரச்சனை இருக்கு. ஆஃப் சைடை எப்படி கால் பண்றாங்கன்றதுல எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஆமா. ஏன்னா ஆமா. ஆஃப் சைடு ரூல்ன்றது எதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டதோ அதை தாண்டி இப்போ அதே தான் பெனல்டி, இந்த இந்த பாக்ஸ்ல ஹேண்ட்பால் கொடுக்கறது, இதுலயும் எனக்கு ஒரு ஆமா. பிரச்சனை இருக்கு. ஏன்னா இது ஆமா. இது எதுக்காக அந்த ரூல் கிரியேட் பண்ணாங்கன்றதை தாண்டி, ஆமா. இப்போ வந்து எதுக்காக அந்த ரூல் கிரியேட் பண்றாங்கன்றதை தாண்டி இப்போ அதோட எக்ஸிகியூஷன் வந்து அந்த ரூலை வந்து அந்த என்ன சொல்றது ஒரு லைன் வரைகிறாங்கல்ல, அதுல எனக்கு பெரிய உடன்பாடே இல்ல. ஆமா. பட் ஆமா. அதுதான் சொல்ல, இப்போ அந்த ஆஃப் சைடு எனக்கு ப்ராப்ளம். ஆனா எனக்கு அந்த ஆஃப் சைடுனால மார்டினெல்லி மேல கோவம் இல்ல. ஆனா அந்த ஆஃப் சைடு இதை தவிர கான்ட்ரிபியூஷன் எதுவுமே இல்ல அப்படிங்கறது எனக்கு ஆமா. பிரச்சனையா இருக்கு. ஆமா. ஆமா ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து நம்ம ஆட்களும் வந்து பலவிதமான பால்கள் போட்டாங்க. மெரினோ வந்தா மார்டினெல்லி திரும்பி வந்துருவான், கேலிஃபியூரியா வந்தா மார்டினெல்லி திரும்பி வந்துருவான் அப்படின்னு. ஆனால் நம்ம பார்க்குறோம் கேலிஃபோரி மெரினோ இருக்கும் போதும் மார்டினெல்லி ரொம்ப பெருசாக கேமில் இன்வால்வ் ஆக மாட்டேங்கிறான். நேற்று அந்த ஆஃப் சைடில் எனக்கு எங்கே கோவம்னா அவன் அந்த ஆஃப் சைடாக இருந்து அவன் அந்த மேனை அவுட் சைடில் பீட் பண்ணி கிராஸ் போட்டு இது பண்ணியிருந்தானா நான் கோவமே பட்டிருக்க மாட்டேன். ஏன்னா அவன் அந்த மேனை ரன் பண்ணி பீட் பண்ண ட்ரை பண்ணுறான் அப்படின்றது. நீ பாலை வாங்கி உள்ளே கட் பண்ணி தான் நீ கிராஸ் போடுற. அது நீ தான் இருக்கிறதுலே வைடஸ்ட் பிளேயர். ஸோ உன் கண்ணு முன்னாடி லைன் இருக்கு, நீ எல்லா பிளேயரையுமே பார்க்கலாம். ஸோ நீ லைன் மெயின்டைன் பண்ணலாம். காலுக்கு தான் பால் போட போகிறாங்கன்றதும் உனக்கு தெரியுது, ஏன்னா நீயே ரன் பண்ணலை. ஸோ அது ஈஸியாக தவிர்த்துருக்கலாம் அப்படின்றது தான். ஏன்னா நேற்று மேட்ச் வந்து அதுதான் ப்ரோ நம்மளோட மொமெண்ட் நேத்தி. எனக்கு கிளியரா தெரிஞ்சிச்சு அந்த 87th மினிட்டுக்கு அப்புறமா அது ஆஃப் சைடு கொடுத்த பிறகு என் மைண்ட் எப்படின்னா ஃபுல்லாக இப்போ போட போறானுங்க 2-1 அவனுங்க ஜெயிக்க போறாங்க. அது பிடிஎஸ்டி, அது பிடிஎஸ்டி அதான் ப்ரோ. என் பயம். மைண்ட் என் மைண்ட் அப்படியே யோசிச்சதை தவிர நம்ம இதுக்கப்புறமா ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணி போடுவோம் அப்படின்ற நம்பிக்கையே நான் இழந்துட்டேன். ஒரு ஒரு ம், ஃபேனாவோ ம். ஒரு வியூவராகவோ என் மைண்ட் வந்து ஓகே ரைட்டு இப்போ ஃபுல்லாக 2வது கோல் போட போறான், நம்மளை வச்சு செய்ய போறானுங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினைச்சேன். பட் அது பட் தவிர்த்துருக்கலாம். பட் அதுதான் நான் சொல்ல வரேனே. இப்ப எனக்கான பிரச்சனை என்னன்னா மார்டினெல்லி அண்ட் ஜெசூஸ் இந்த காம்பினேஷனே சொல்றேன், இந்த பிளேயர்ஸாவே சொல்றேனே, இவங்க எல்லாம் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, இப்போ நம்மளோட டிஃபெண்டர்ஸ்க்கு இருக்கிற வெறி, ஒரு மேட்சை வின் பண்ணணுன்ற வெறி நம்மளோட அட்டாக்கர்ஸ்க்கு இல்லையோ அப்படின்ற இடத்துல எனக்கு ஒரு கரெக்ட் ப்ரோ. கவலை வருது. சாக்கா அண்ட் கரெக்ட். ஓடேகார்டை எடுத்துட்டோம்னா அவங்க 2 பேர் வந்து டெக்னிக்கலி சவுண்டு, அவங்களுக்கு அந்த குவாலிட்டி இருக்குது, அதெல்லாம் தாண்டி அவங்க 2 பேரை எடுத்துட்டோம்னா மத்த அட்டாக்கர்ஸ்க்கு அந்த ஒரு கெட்டிங் ஆன் டு தட் பால். இப்போ போன இதுலயே இப்போ இந்த கேம்லயே எனக்கு இது வந்து சொல்றதுலயே பெரிய விருப்பம் இல்லை. ஏன்னா கோல் பாமரை ஆஸ் அ பிளேயர் ஐ டூ ரெஸ்பெக்ட் ஹிஸ் டேலண்ட். பட் ஆனா வந்து அவனை கம்பேரிசன் இதெல்லாம் பண்ணி வந்துடாதீங்கடா உடனே ப்ளூ சட்டை பாய்ஸ், உடனே வந்து கோல் பாமர் யார் ஜாலா. தெரியுமா அப்படின்ட்டு ஜாலா வந்துடாதீங்க. பாய்ஸ். வந்துருவானுங்க ஜாலா பாய்ஸ் ஆகும்னா.
கோல் பாமர் டீசென்டான பிளேயர், ஓகே. அவங்க வந்து ஒரு நல்ல பிளேயர். தே ஹவ் பீன் லேக்கிங் சம்மன் லைக் தட். செல்சியை பொறுத்த ஆமா வரைக்கும் தே ஹவ் பீன் லேக்கிங் சம்மன் லைக் தட் சின்ஸ் ஹசார்ட் லெஃப்ட். ஹசார்ட் ஆமா போனதுல இருந்து அவங்களுக்கு அப்படி ஒரு பிளேயரே இல்ல. அந்த மாதிரி ஒரு கரெக்ட். கேஆஸ் கிரியேட் பண்றதுக்கு ஒரு சீசனும் ஹாஃப் சீசனும் வில்லியன் அந்த ஹசார்டு அந்த அந்த ஹசார்டோட பொசிஷனை கொஞ்சம் ஃபில் பண்ண மாதிரி இருந்தது. பட் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு பிளேயர் இல்ல. இப்போ அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்தோன்னா அவங்க எக்ஸைட் ஆகுறாங்க, எனக்கு புரியுது. நல்ல பிளேயர், ஆமா எந்த குறையும் இல்ல. ஒருவேளை அவன் ஹசார்ட் லெவலுக்கு கூட க்ரோ ஆகலாம். அதெல்லாம் வந்து சொல்றதுக்கு இல்ல. இப்போ அவ்வளவு பெரிய பிளேயர் கிடையாது. அதையும் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்கடா உஜாலா பாய். உடனே சாக்காவோட கம்பேரிசன் வந்துடாதீங்க. சாக்கா வந்து ஹேவ் பீன் பெர்ஃபார்மிங் சீசன் ஆஃப்டர் சீசன். உங்க ஆள் இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணட்டும், இப்ப நானும் ஒத்துக்கிறேன். இப்போ அந்த மாதிரி கிடையாது. பட் நான் என்ன சொல்றேன்னா, அவன் பண்றது இந்த கேம்ல, இந்த அவங்க ஆடின கேம்ல பாத்தீங்கன்னா ஸ்பர்ஸ் கூட வழக்கம் போல ஸ்பர்ஸ் வந்து நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த நேரத்துல நம்மள மனசை அப்படியே குளிர வைக்கிற ஒரே ஜீவன் ஸ்பர்ஸ் தான். அந்த கேம் எப்படிடா தோத்தீங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. ஆமா பட் பட் என்ன சொல்றேன்னா, அந்த 2 பெனல்டி வின் பண்றதா இருக்கட்டுமே, கோல் பாமர், அது வந்து அவன் என்ன பண்றான்னு அவனுக்கு நல்லா தெரியும். அந்த ஆமா பாக்ஸ்குள்ள போய் அந்த கேஆஸ் கிரியேட் பண்ணுவோம், யாராவது டச் பண்ணுவாங்க, நமக்கு அது இருக்கணும். அந்த கேஆஸ் கிரியேட் பண்றது மார்டினெல்லியால பண்ண முடியும், இல்ல ஹெசூஸால பண்ண முடியும் நான் சொல்றேன். ஏன்னா அது வேற ஆமா யாருமே பண்றது கிடையாது. சாக்கா பண்றது மட்டும்தான். சாக்கா மட்டும்தான் அந்த உள்ள போய் அந்த கேஆஸ் கிரியேட் பண்றது. ஹேவர்ட்ஸ் பண்றது கிடையாது. ஏன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. ஹேவர்ட்ஸ் அந்த மாதிரி கீழே விழுந்தா நம்ப மாட்டேங்கிறானுங்க. டேய் நீ எந்திரிச்சு கரெக்ட். வாடா இந்த பக்கம் அப்படின்றாங்க. ஆமா இவங்க 2 பேரும் அந்த அந்த பிளேயர் தான். சம்மன் ஹூ கேன் ரன் அட் டிஃபெண்டர்ஸ், ஒன் ஆன் ஒன் டேக் ஆன்ஸ் எடுத்து ஒருத்தர ஃபவுல் வாங்குறது, இதெல்லாமே மார்டினெல்லி கிட்டயும் சரி. எனக்கு மார்டினெல்லி கூட நான் கொஞ்சம் இதுல மன்னிச்சிருவேன். ஆனா ஜெசூஸ மன்னிக்கவே மாட்டேன் இதுல. எக்ஸாக்ட்லி ப்ரோ. ஒண்ணுமே பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. ஆமா கடன் 25 கேம்ஸ் என்னமோ ஒரு கோல் ஸ்கோர் பண்ணிருக்கான், அதுவும் இஎஃப்எல் கப்ல. ப்ரோ 11 மாசம் ஆச்சு ப்ரோ அவன் பிரீமியர் லீக்ல கோல் போட்டு. கடைசியா போட்டது நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அவே. நம்ம 1000 சொல்லலாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிறான் இது பண்ண மாட்டேங்கிறான்னு. ஆனால் நேத்தி மேட்ச்ல எனக்கு ஜிசஸ்லாம் எனக்கு ஹீசஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ஏன்னா அவன் நேச்சுரல் ஃபுட்பாலர், ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்பாலர். அதனால எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். நேத்தி ரைஸ் ஒரு சிப் பால் போட்டிருப்பான் அவனுக்கு. ஆமா, ஜீசஸ் காலை கூட சுத்தி இருக்க மாட்டான் ப்ரோ. நானா வெக்ஸ் ஆயிட்டேன். டேய் காலையாவது ஆஃப் சைடா இரு, ஓகே நோ ப்ராப்ளம். காலை சுத்துறா பரவாயில்ல என்னடா ஸ்கோர் இருக்கு. பண்ணு. ஆ. நீ ஸ்கோர் பண்றதுனா கூட நான் மறந்துட்டேன் ப்ரோ. காலை சுத்துறா நீ. காலை காலை பால்லையாவது பால நோக்கி ஏதாவது பண்றா அப்படின்ற மாதிரி. காலை கூட சுத்த மாட்டான். அப்ப அந்த அளவுக்கு அவன் லோ ஆன் கான்ஃபிடன்ஸா இருக்கான் ப்ரோ. அதுக்கு காரணம் வந்து எனக்கு தெரிஞ்சு அதுல ஆர்டெட்டாவோட பங்குமே இருக்கு ப்ரோ. எனக்கு அவனோட ஸ்கில் செட்டை நம்ம ஒழுங்கா யூஸ் பண்ணாதது, அதை மேக்ஸிமைஸ் பண்ணாதது, அவனோட இன்ஜுரிஸ். ஜீசஸ் தான் மேஜர் கான்ட்ரிபியூஷன். 70% ஜீசஸோட ஃபால்ட் தான். ஏன்னா அவன் உடம்பு தான் அவனை இந்த லட்சணத்துக்கு கொண்டாந்து விட்டுருக்கு. ஆனா ஐ வுட் சே ஆர்டெட்டாக்குமே அதுல டெஃபினட்டா இது இது கோச்சிங் எனக்கு ஸ்டாஃப். இதுல ஒரு இது இருக்கு எனக்கு ஆர்டெட்டா மேல. ஆர்டெட்டா வந்து இந்த இந்த சீசன் முக்கியமா வந்து நம்ம ப்ரீ சீசன் போகும்போது ஒரு ஒரு இதுல வந்து டயலாக் விட்டாரு, ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி ஹங்கரோட நான் ஜெசூஸ பார்த்ததே இல்ல ஆ ஆமா அப்படின்னு ஒரு ஒரு பயங்கரமான டைலாக். அது செல் பண்றதுக்காக விட்டானா இல்ல வந்து உண்மையாலே விட்டானா, எதுக்காக அந்த டைலாக் விட்டான்னு தெரியல. ஆனா வந்து அந்த ஹங்கர் இல்ல, அதுதான் என்னோட பிரச்சனையா இருக்கு. அது அந்த சொன்ன ஜெசூஸோட அடுத்த ஹங்கர். வாரம் தலைவருக்கு பாடி பிடுங்கிக்கிச்சு ப்ரோ. பட் பட் திரும்பி பட் அது முட்டி ஓகே. போயிடுச்சு. அது முட்டி போட்டோம் எது வேணா இருக்கட்டுமே. பட் ஒரு பிளேயருக்கு ஹங்கர்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க இப்போ ஆமா இப்போ நம்ம 1000 சொல்லலாம். ஸ்பர்ஸை பார்த்து நான் கழுவி கழுவி விடுவேன், நல்லா சிரிப்பேன், எல்லாமே பண்ணுவேன். இதே செல்சி டீம் வந்து போன சீசன் ஒரு ஹங்கரே கிடையாது, எதுவுமே இல்லை. தே வேர் நாட் பிளேயிங் ஃபார் எனிதிங் அப்படின்ற மாதிரி. இந்த சீசனு ஸ்பர்ஸ் வந்து எதுவுமே இல்லை. ஆனா இந்த சீசன்லயும் ஸ்பர்ஸ்ல சான் மட்டும் நல்லா தெரியுது, இன்னும் அந்த ஹங்கர் இருக்கு, அந்த ஆமா கோல் போடணும் அப்படின்ற ஹங்கர் இருக்கு. இந்த இந்த ஆமா கேம்ல கூட 3-4 ஆனதுக்கு அப்புறம் ஒரு 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 ஷாட் எடுக்க ட்ரை பண்ணுவான், ஸ்ட்ரெச் பண்ணுவான், மிஸ் பண்ணிடுவான் சானு. ஆனா அந்த ஹங்கர் இருக்கு. நீ ஆமா நீ உன்னால பண்ண முடியுதா இல்லையான்றது வேற. ஆனா அந்த பாலுக்கு நீ போறியா இல்லையா எக்ஸாக்ட்லி. ஆமா அப்படிங்கறத எனக்கு பிரச்சனையா இருக்கு. ஆமா ஆனா ஆர்டெட்டா மேலயும் நீங்க சொல்ற மாதிரி இதுல ஆர்டெட்டாவை நான் இப்போ கழுவி ஊத்த ஆரம்பிச்சேன்னா ரொம்ப நேரம் கழுவி ஊத்துவேன், எல்லாரும் சந்தோஷமாயிடுவாங்க. நீங்க பட் நான் என்ன சொல்றேன்னா, ஆர்டெட்டாவோட பிரச்சனையா எனக்கு தோன்றது, இதை நான் நிறைய தடவை யூஸ் பண்ணிருக்கேன். நமக்கு நம்மளோட சென்டர் ஃபார்வர்ட் பிளே வந்து ஆர்டெட்டாக்கு எப்படி யூட்டிலைஸ் பண்றதுன்னு தெரியலையோ, சென்டர் ஃபார்வர்ட்ஸ். கரெக்ட் ப்ரோ. அது ஏன்னா 100% ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஒரு சென்டர் ஃபார்வர்டை கூட ஒழுங்கா வச்சு ஒரு ஒரு சீசன் ஒரு ஒரு டைம் வரைக்கும் கரெக்டா நம்மளால யூஸ் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் அவங்கள நம்மளால யூஸ் பண்ணவே முடியல. லேக்கசெட்டா இருக்கட்டும், ஆமா அபாமேயங்கா இருக்கட்டும், ஈவன் ஆமா வந்து இப்போ ஜெசூஸா இருக்கட்டும், ஆமா இப்போ ஈவன் ஹேவர்ட்ஸே நான் சொல்றேனே ஒரு டிராப் ஆஃப் இருக்கு.
இந்த டைம்ல. ஆமா ஆமா அன்லெஸ் அதுல வந்து கோச்சிங் ஸ்டாஃபும் ஹாவர்ட்ஸும் சேர்ந்து ஏதோ ஒன்று ஃபிகர் அவுட் பண்ணி மாத்தாத வரைக்கும் ஐ டோன்ட் see this சேஞ்சிங். ஆமா அதனால ஆர்டெட்டாக்கு அந்த சென்டர் ஃபார்வர்ட் அப்படின்ற பொசிஷனை, சென்டர் ஃபார்வர்ட் பிளேயர்ஸை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியலையோ அப்படின்னு எனக்கு ஒரு ஆமாம் டவுட் ப்ரோ, இருக்கு. 100% உண்மை. நான் எதனால இதை அவ்வளோ ஆணித்தனமாக சொல்கிறேன்னா, ரீசெண்டாக அபுமையாங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தான், நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியாது. ம்ஹும். அதில் கேட்டிருப்பாங்க அவுபா கிட்ட, ஆர்டடாக் கிட்ட நீங்கள் நம்பர் 9 ஆடினதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னப்போ அவுபா தான் சொல்லியிருப்பான். ஆர்டடா சிஸ்டமில் நம்பர் 9க்கு வந்து நிறையா வேலை இருக்குது, ம். அதில் கோல் ஸ்கோரிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நம்பர் 9. ம். நான் ஆர்டடா கீழே ஆடிருந்தேன்னா ஐ வுட் லைக் டு பிளேட் இன் மார்டினலி பிளேஸ். அங்கே தான் நான் நிறையா கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றத ம். அவன் சொல்லியிருப்பான். ரவுபா வந்து ஒரு பழந்தின்னு கொட்டை போட்ட ஒரு ஸ்ட்ரைக்கர். ஸோ ஆமா. அவன் அது சொல்கிறான்னா அது டெஃபினட்டாக அதில் வேல்யூ இருக்கும் தான் நான் நம்புகிறேன். அண்ட் நமக்குமே ஐ டெஸ்ட் சொல்லுது ப்ரோ, நம்ம ஜீசஸ் சைன் பண்ணும்போது வி தாட் வி சைன்ட் அவர் போஸ்டர் பாய். ஆமா. ஆனால் இதுக்கு ஆயா சுட்ட தோசையா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நமக்கு லேக்கசெட்டு லேக்கசெட்டு இல்ல, லேக்கசெட்டே பரவாயில்ல கடைசியில அப்படின்ற எங்க அளவுக்கு. லேக்கர் செட் எல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்ல வச்சிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி அதான் தான் ஆயிடுச்சு. எக்ஸாக்ட்லி அந்த அளவுக்கு கொண்டாந்து விட்டான் நம்மள ஜீசஸ். ஸோ இதுதான் வந்து சேடான ஒரு விஷயம். அது எனக்கு தெரிஞ்சு அவன் சிஸ்டம் பிளேல சாக்கா மார்டினெல்லி இவங்க தான் த்ரைவ் ஆவாங்க அப்படின்றது தான் அவுபா சொல்லியிருப்பான். ஆனால் அதுதான் ஹவர்ட்ஸுக்குமே அந்த டிப் இருக்கிறது நமக்கு தெரியுது. அதான் bro, எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்னொரு கிரியேட்டிவ் அவுட்லெட் அதுதான். நம்ம ஆட்கள் எல்லாருமே லெஃப்டி எயிட் லெஃப்டி எயிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனால் நான் பார்க்குற வரைக்கும் நமக்கு அடிப்படுற பேர் யாருமே ஒரு கிரியேட்டர் பேரே அடிப்பட மாட்டாங்க ட்ரான்ஸ்ஃபரில் கூட. ம். இப்போ ஃபேபியன் ரூயின்றானுங்க. ஃபேபியன் ரூயிலாம் கூட ஒரு கிரியேட்டர் கிடையாது, அவன் ஒரு ஆமா. பாக்ஸ் டு பாக்ஸ் பாக்ஸ் டு அந்த மாதிரி பாக்ஸ் ஒரு ரன்னர் தான். ஆமா. ஆமா. ஸோ பட் தெரியல பட் இது நான் சொல்றேனே, இது எனக்கு ஒரு பயங்கரமான இது இருக்கு. இப்போ ஆம், ஒரு பயங்கரமான கொஸ்டின் இருக்கு. நம்ம வந்து சொல்றோம், ஆமா வெளிய இருந்து பிளேயர் வரணும், உள்ள வந்தா வந்து நம்மளால இது பண்ண முடியும்னு. வெளிய இருந்து பிளேயர் வந்தா வருவாங்க, வந்தா இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகும்னு நம்மளால சொல்ல முடியுமா? ஏன்னா இப்போ இந்த 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 கேமே சொல்றேன், இந்த கேம் முடிஞ்ச அப்புறம் ஆர்டெட்டாவோட இன்டர்வியூ எடுத்தோம்னா, ஆர்டெட்டாவோட ஃபோக்கஸ் என்னவா இருந்துச்சுன்னா, ஆஹ், நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கோல் கன்சீட் பண்ணிருக்க கூடாது, வி ஷுட் ஹவ் பீன் மோர் டைட்டர். ஸோ தாட் ஆமா ப்ராசஸே டிஃபென்சிவ் தாட் ப்ராசஸ் தான் இருக்கோ, அட்டாக்கிங் தாட் ப்ராசஸா இல்லாம டிஃபென்சிவ் தாட் ப்ராசஸா தான் நம்ம கோச்சிங்கே இருக்கோ அப்படின்றது எனக்கு ஒரு கொஸ்டின். ஏன்னா இப்போ நம்ம மார்டினெல்லி இவ்வளவு கழுவி சொல்றோம், ஆனா மார்டினெல்லி கெட்ஸ் அ ஸ்டார்ட் பிகாஸ் அந்த டிஃபென்சிவ் கான்ட்ரிபியூஷன். ஆமா ஹாவர்ட்ஸ் வந்து அந்த 9.5 நம்ம சொல்றோம், அதுல ஹாவர்ட்ஸோட கோல் கான்ட்ரிபியூஷன் ஒன்றும் பெருசா இல்ல. அதனால ஹாவர்ட்ஸ் இது திட்டுறேன்னு சொல்லி உடனே வந்துடாதீங்க, கடிக்காதீங்களா தயவுசெய்து. பட் நான் என்ன சொல்றேன்னா, அதுல வந்து நம்ம நம்ம பெருசா சொல்றது என்னன்னா அந்த டிஃபென்சிவ் கான்ட்ரிபியூஷன். இது ஆமா எல்லாத்துலயுமே எல்லா பிளேயர் கிட்டயும் டிஃபென்சிவ் கான்ட்ரிபியூஷன் எக்ஸ்பெக்ட் பண்றது குட். பட் அதே மாதிரி எல்லா பிளேயர் கிட்ட இருந்தும் அஃபென்சிவ் கான்ட்ரிபியூஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல. அந்த ஆமா எக்ஸ்பெக்டேஷனே நம்ம கோச்சிங் ஸ்டாஃப்லயும் நம்மளோட சிஸ்டம்லயும் இல்லையோ அப்படின்ற ஒரு கவலை இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம வெளியே இருந்து பிளேயர் கொண்டு வந்தா இந்த சிஸ்டம் எப்படி சால்வ் ஆகும் அப்படின்னு எனக்கு புரியலையே. கரெக்ட் ப்ரோ. அதுதான் இப்போ நம்ம புது பிளேயர் எடுத்துட்டு வரோம்னா ஹோப்பு தான். ஹோப் அண்ட் ட்ரஸ்ட் ஆன் மேனேஜ்மெண்ட் தான் அவங்க அது அந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்றது. ஆனால் நான் வந்து திரும்பியும் போயிட்டு நம்ம ஆட்கள் இன்னும் ஒரு லெஃப்ட் பேக்கையோ சென்டர் பேக்கையோ சைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, டென்ஷன் ஆயிடும் bro. இதுக்கு மேல 7 லெஃப்ட் அதுதான் பேக் இருந்தா நம்ம கிட்ட லெஃப்ட் பேக் இல்லப்பா, எக்ஸாக்ட்லி இன்னொரு லெஃப்ட் பேக் அதுதான். வேணாடா சாமி ஆமா அப்படின்றதுதான். அதுதான். இதுக்கு அடுத்து நம்ம சைன் பண்ணா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விங்கரோ இல்ல ஒரு ஸ்ட்ரைக்கரோ அந்த மாதிரி தான் நம்ம சைன் பண்ணணும். என்னோட தாழ்மையான கருத்து அதுதான். ஆஹ் அதான் ப்ரோ, போன சீசனுமே என்னோட கம்ப்ளைண்ட்ஸ் இதுவாக தான் இருந்துச்சு. சாக்கா ஓடிகார்டை லாக் பண்ணிட்டானுங்கன்னா ஹூ இஸ் அவர் கிரியேட்டர் அப்படின்ற போது இப்போதைக்கு போன சீசனுமே நம்மளோட ஆன்சர் வந்து செட் பீஸ் தான். இந்த சீசனுமே நமக்கு அதோட ஆன்சர் வந்து செட் பீஸ் தான். ஸோ நம்ம ஆக்சுவலி நேற்று நம்ம செட் பீஸை சான்ஸ் கிரியேட் பண்ணோம். அதை பற்றி நம்ம பேசினோம். தாமஸ் பார்ட்டி தாமஸ் வரிசையா 2 மேட்ச் பார்ட்டேவா? ஐயோ. டார்கெட்ல உனக்கு அடிப்பா சாமி, தலையில கூட பட மாட்டேங்குது பாலு. பட் ஸோ அது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுன்றதுதான் என்னோட இது. ஆமா என்னன்னா அந்த வந்து தாமஸ் பார்ட்டே இஸ் நாட் அ ஹெடர். எப்பவுமே அந்த இடத்துல அவனோட ஸ்கில் செட் வேற. அந்த ஸ்கில் ஆமா செட்டுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்றதுதான். ஆமா ஆமா. பிளேஸ் அதான் bro, இன்னொரு மேட்டர் நம்ம பேசணும். நம்ம பிளேயர்ஸ் பிளேயர் என்ன சொல்ல, ரேட்டிங்ல அதை பத்தி பேசுவோம் ஒரு இல்ல நிமிஷம். பிளேயர்ஸ் கண்டினியூஸாக அந்த டைமிங் ஆடுறது, மேட்சஸ் நம்பர் ஆஃப் மேட்சஸ் நம்பர் ஆடுறது ஆஃப் மேட்சஸ். அதுவுமே தெரியுது. நம்ம அதனால தான் டீம் ஆஃப் ஹாஃப் அப்படி ஆயிட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு ஹாஃப் ம். மட்டும் ஆடுறோம் அப்படின்றது. ஏன்னா நம்ம அந்த 90 மினிட்ஸும் அந்த இன்டென்சிட்டி மெயின்டைன் பண்ணா அடுத்த வாரம் டங்குவார் ம். பட் இதாயிடலாம். ஸோ அதுதான். சரி, அது அது பேசுவோம் இருங்க ஒரு நிமிஷம்.
நீங்க அந்த பிளேயர்ஸ் பத்தி ஏதோ சொன்னீங்கல்ல ப்ரோ, அதுக்குள்ள கட் பண்ண சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. பட் பிளேயர்ஸ் பத்தி ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா ப்ரோ, அதுதான் ப்ரோ. நமக்கு இன்னொரு கிரியேட்டர் வேணும். அந்த இன்னொரு கிரியேட்டர் யாரா வேணாலும் இருக்கலாம். ஏதாவது இல்லையே, நம்ம மேட்ச் சேஸ் பண்ணிட்டு இருக்கோம், டைட்டிலுக்கு போயிட்டு இருக்கோம். எனக்கு என்னன்னா இன்னும் 90th டைட்டில் மினிட். போறோன்றீங்களா? அதுக்கே உடனே வந்துட போறானுங்க, நீங்க எல்லாம் டைட்டிலா இல்ல ப்ரோ, எனக்கு பாட்லர்ஸ் சொல்லி. நம்பிக்கை நம்பிக்கை இருக்கு. ஏன்னா கேம் வீக் 15 தானே ப்ரோ, இன்னும் 23 மேட்ச் இருக்கு ப்ரோ. ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன். நம்ம அந்த அளவுக்கு வித்தியாசமும் கிடையாது. ஸோ இன்னும் நான் பாசிட்டிவாக தான் இருக்கேன். ஆனால் என்னன்னா அந்த சுச்சுவேஷன்ல கூட எனக்கு தெரியுது, ஓகே மிக்கல் மெரினோக்கு பால் வருதா, மார்டினெல்லிக்கு தான் பாஸ் போட போறான். மார்டினெல்லிக்கு பால் வருதா, இது கொஞ்சம் லைட்டா ஜாக்கி பண்ணிட்டு திரும்பி மிக்கல் மெரினோ தான் கொடுக்க போறான். ஏதாவது ட்ரை பண்றா, நீ ஒரு த்ரூ பால், மிக்கல் மெரினோ த்ரூ பால் போட்டு கோல் அடிச்சா நம்ம செலிப்ரேட் பண்ண மாட்டோம்னு சொல்ல போறோமா, இல்ல திட்ட போறானா? அந்த டவுட் எனக்கு இருக்குது. ஆக்சுவலா வந்து அந்த டவுட் இருக்கு. வேற ஏதாவது ஆர்டேட்டாவோட கேம் பிளேல இருந்து வேற ஏதாவது பண்ணா ஒருவேளை ஆர்டேட்டா திட்டுவான்னு பயப்படுறானுங்களோ அப்படின்ற டவுட் எனக்கு எப்பவுமே இருக்கு. தெரியல bro. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா எனக்கு அதுதான் சர்ப்ரைசிங்கா இருக்கும். நம்ம என்ன சேஸ் பண்ணாலுமே அந்த ஃபார்முலா தான், அந்த ஃபார்முலாவை நம்ம ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். அது ஓகே, எனக்கு புரியுது. அந்த ஃபார்முலா தான் நம்மளை இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்திருக்கு ஃப்ரம் த ட்ரென்ச்சஸ். அதை நான் கம்ப்ளீட்டா அக்ரி பண்றேன். அப்பப்போ கொஞ்சம் இந்த ஃபார்முலாவை ஸ்டெப்ஸ் லைட்டா ஸ்கிப். மாத்துக்கடா, எல்லாருக்கும் தெரியுதுடா அந்த ஃபார்முலா. ஏதாவது பண்ணுங்கப்பா, ஏதாவது சம்திங். நம்ம நம்ம எக்ஸாம்ல பண்ணுவோம்ல, டக்குன்னு எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், அந்த மாதிரி ஏதாவது பண்ணி இதெல்லாம் பண்ணி கொண்டு வாங்கடா. பண்ணவே மாட்டாங்க நம்ம பாட்டுக்கு. அப்ப கூட உருட்டிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு. ஆனா நேத்து கூட எனக்கு பெரிய கம்ப்ளைண்ட் தான், லாங் ஷாட் கூட எடுக்க மாட்டாங்க. டெக்லான் ரைஸ் ஒன்னு எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன் லாங் ஷாட். அவ்வளவுதான், மிச்சபடி நம்ம ஒரு லாங் ஷாட் கூட எடுக்கிறது கிடையாது. அது எனக்கு தெரிஞ்சு டெஃபினெட்லி கம்ஸ் ஃப்ரம் த கோச்சிங் ஸ்டாஃப் தான். அவங்க என்கரேஜ் பண்ணா டெஃபினட்டா நம்ம பிளேயர்ஸ் ஷார்ட்ஸ் எடுக்க தான் போறானுங்க. ஸோ அது அதை அதை ஏன் கண்ட்ரோல் நம்ம. கண்ட்ரோல் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த அன்கண்ட்ரோலபிள் அந்த விஷயங்களை வந்து மிஸ் பண்றோமோ ஆமா, அப்படிங்கிறது தான் எனக்கான கவலையா இருக்கு. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. அது அது டெஃபினட்டா அது சம்திங் வி ஷுட் லுக் இன்டு. ஓகே, எனக்கு புரியுது. சாக்கா சான்ஸ், ஓடிகார்ட் சான்ஸ் கிரியேட் பண்றாங்க. ஓகே, நம்ம கண்மூட தெரியுது அவங்க ரெண்டு பேரால நேற்று முடியல, சான்ஸ் கிரியேட் பண்ண முடியல, அவ்வளோவா சான்சஸ் வர மாட்டேங்குது. வேற ஏதாவது அப்போ ட்ரை பண்ணலாம், வேற ஏதாவது பண்ணலாம். அது நம்ம ஏன் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்றது தெரியல. ஒரு மாதிரி நம்ம அப்போ இந்த ஷெல்குள்ளார போயிடணும். ஓகே, நீங்க நீங்க கிரியேட் பண்ணுங்க, நீங்க கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு மாறி மாறி பால் கொடுத்துருக்கீங்க தவிர நீங்க வேற. வச்சுக்கோங்க, நீங்க வச்சுக்கோங்க ஆமா, அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆமா. அது வேற யாருமே சரி நான் பண்றேன் இதை அப்படின்னு. நேத்தி கூட அது செட் பீஸ்ல எப்படியாவது ஓகே இன்னொன்று வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதாயிடுச்சு மேட்ச். அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபேன்ஸ் எல்லாருமே டென்ஷன் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்டா 5 வருஷம்ன்றீங்க, ப்ராசஸ்ன்றீங்க, ஃபேஸ் ஃபைன்றீங்க. ஆனால் இப்போ வந்துட்டு உட்காந்துட்டு ஜோவர் எஃப்சி அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோமே அப்படின்ற போது அந்த கேள்வியில் ஒரு நியாயம் இருக்கு ப்ரோ. வி அதை ஷுட் நான் நாட் பி. ஒத்துக்க மாட்டேன். இல்ல, அதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா வந்து இப்போ வந்து 5 வருஷம்ன்றது இது இது வந்து நான் வந்து எனக்கு ஆர்டிடா மேல 1008 கம்ப்ளைண்ட் இருக்கு. இன்னும் கேட்டீங்கன்னா நீங்க எல்லாம் இப்போ ஆர்டிடா இன்னுன்னு சொல்றீங்களா? நான் ஆர்டிடா இன்னுன்ற அளவுல இல்ல, அதுக்காக ஆர்டிடா அவுட்டும் கிடையாது. பட் ஐ அக்ரி ஹி ஹஸ் டன் சம் குட் திங்ஸ், அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனா நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய கேள்வி கேட்டிருக்கேன். இன்னமும் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஏன்னா வந்து இன்னுமே வந்து ஆர்டிடா இஸ் குட் ஃபார் திஸ் கிளப். ஏன்னா இப்ப இந்த கிளப்பை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா டீமும் இப்போ டைட்டில் வின்னிங் இப்படி வந்து கனவு கண்டுட்டு இருக்கும்போது ஆர்சின் வெங்கர்ன்ற ஒரு ஆள் வந்து என்ன கனவு கண்டானா, ஒரு சீசன் ஃபுல்லா நம்ம தோக்காம ஜெயிச்சா அப்படின்ற கனவு கண்டு ஜெயிக்க வச்ச ஆளு. ஆமா, அதுக்கு முன்னாடி ஆமா, வந்து அதுக்கு முன்னாடி இந்த ஹெர்பர்ட் சாப்மேனா இருக்கட்டும், இவங்களோட கனவுகள் எல்லாமே நம்மளை வந்து முன்னாடி கொண்டு போற மாதிரி இருந்தது. ஓகே, ஆர்டெட்டாவோட கனவு என்ன அப்படின்ற கொஸ்டின் எனக்கு இன்னுமே இருக்கு. ஆர்டெட்டாவோட உன்னோட கனவு என்ன? நீ ஒரு நல்ல கோச்சுன்னு பேர் வாங்குறதா, இல்ல இந்த கிளப்பை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு போறதா அப்படின்ற கேள்வி எல்லாம் எனக்கு இருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி இந்த விஷயத்த நான் ஒத்துக்க மாட்டேன். அதாவது இப்போ வந்து ஜோவர் எஃப்சி இந்த மாதிரி தான் பண்றோம், அந்த மாதிரி தான் பண்றோம், 5 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. 5 இயர்ஸ்ன்றது 5 இயர்ஸ் கிடையாது. அதுல கோவிட் இயர்ஸ் இருந்தது. நம்ம ஆமா, கிட்ட அவ்வளோ பெரிய ராட் இருந்தது. இதுல வந்து நம்மளோட ஆமா, பெஸ்ட் பிளேயர்ஸ் எல்லாருமே எவ்வளவு பெரிய ராட் இருந்ததுன்னா, சில உண்மைகள்லாம் வந்து சொல்லவே, எனக்கு எனக்கு தெரிஞ்ச உண்மைகளே சொல்றேன். இப்போ வந்து அபாமேயாங்கோட பிஹேவியர் இருக்குல்ல, எனக்கு இதெல்லாம் வந்து பர்சனலா எனக்கு தெரிஞ்சவங்க, லண்டன்ல இருக்கிறவங்க சொன்ன விஷயங்கள், கிளப்போட கான்டாக்ட்ல இருக்கிறவங்க சொன்ன விஷயங்கள். அட் ஒன் பாயிண்ட் அபாமேயாங் பிகேம் வெரி 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 டாக்ஸிக் அந்த இடத்துல. அதே மாதிரிதான் ஓசில் பிகேம் வெரி 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 டாக்ஸிக். இந்த மாதிரி இருந்த கிளப்ல இருந்த சில விஷயங்களை எடுத்தது, பிளஸ் நம்மளோட நம்மளோட பேக்ரூம் ஸ்டாஃப் விஷயங்களா இருக்கட்டும், இல்ல கிளப்போட எக்ஸிகியூட்டிவ்ஸா இருக்கட்டும், இதுல எல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. இப்போ இல்லையா அப்படின்னா, இப்ப இல்லையான்னு தெரியல, ஆனா குறைஞ்சிருக்கு. ஆமா.
இது எல்லாத்தையுமே வந்து இந்த 5 இயர்ஸ்ல தான் நடக்கணும். ஓகேவா? ஆமா, இந்த 5 இயர்ஸ்ன்றது ஆஸ் அ கிளப் ஆர்டேட்டா வந்து ஹஸ் ஹி டேக்கன் அஸ் ஃபார்வர்ட் 100%. எக்ஸாக்ட்லி அது 100%. மாற்று கருத்தே கிடையாது. ஆமா, ஆஸ் அ டீம் நம்ம ஃபார்வர்டா இருக்கிறோமா? ஆமா, கண்டிப்பா ஃபார்வர்டா தான் இருக்கிறோம். அதுலயும் கொஸ்டின் கிடையாது. சோ இதெல்லாம் வந்து 5 இயர்ஸ் ஆயிடுச்சு, இன்னும் இதையே பத்தி பேசிட்டு இருக்கீங்களே. ஏன் எவ்வளவு வருஷம் ஆச்சு யுனைடெடுக்கு எதுவும் பண்ண முடியல? செல்சி உடனே வந்து செல்சி நாங்க வந்துட்டோம் அப்படி. இருங்க, வெயிட் பண்ணுங்க. இஃப் யூ ஆர் ரியலி பேக், கண்டிப்பா வந்து அப்ரிஷியேட் பண்றேன் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் செல்சி as a club has not been back. செல்சி அதே ஆமா, மாதிரி 2005ல இருந்து தான் உங்க கிளப் இருக்கு. உங்களோட ஆமா. லாங்கஸ்ட் என்ன சொல்றது கேப் வித்தவுட் டிராபிஸ் வந்து அதுக்கு முன்னாடி இருந்து இப்பதான் தான் உங்களோடது. இப்போ ஆமா, உடனே நீங்க வந்து பேசுறீங்க நாங்க லாங்கஸ்ட் இதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி. 2005ல இருந்தா உங்க கிளப்ல டிராபி இருக்கு. ஸோ 50 வருஷம் கழிச்சு லீக் அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன்ல. அதெல்லாம் லீக் அடிச்சதெல்லாம் விடுங்க, அதுக்கு நடுவில் டிராபிஸே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு செல்சி ஒரு கிளப்பா நான் மதிச்சதே கிடையாது பிஃபோர் 2005. ஓகே, அப்படின்ற போது அதெல்லாம் எல்லா கிளப்பும், இதனால நான் செல்சியை வந்து குறை சொல்றேன், லிவர்பூலை குறை சொல்றேன் அப்படி கிடையாது. எல்லா கிளப்புமே ஹாஸ் கான் த்ரூ அ பிகர். இது ஒரு பெரிய விஷயம் தான். ஒரு ஆமா, டிராஃபி அடிச்சிட்டு இருக்க டீம், அதுக்கப்புறம் இல்ல ஒரு ரெலவன்ஸ்ல இருக்கிற டீம் அதுக்கப்புறம் திரும்ப ரெலவன்ஸ் வர்றதுக்கு டைம் ஆகும். ஆமா. ஆர்சனல் வேற ரெலவென்ட் இந்த 80s 90s 2005 2006 வரைக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட் அவர் ரெலவன்ஸ். அதுல குறையே கிடையாது. நம்ம நம்ம நிறைய பிரச்சனைகள் பண்ணிருக்கோம். பட் வி ஆர் இன் ரெலவன்ஸ் ரைட் நவ். அண்ட் ஆமா, இது வந்து கண்டிப்பா ஆர்டேட்டாவோட ஒரு பெரிய வின்னு தான். ஆனா ஆமா, இதை தாண்டி நம்ம ஒரு இடத்துக்கு போகணும். அந்த இடத்துக்கு போறதுக்கு ஆர்டேட்டா கனவு இருக்குதா? அந்த இடத்துக்கு போறதுக்கு இருக்குதான்ற கொஸ்டின் நமக்கு இருக்கு. அதுக்காக இந்த ஆமா. 5 இயர்ஸ், இப்ப என்ன 5 இயர்ஸ்ல இன்னும் இதே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற கேள்வியே என்னால ஏத்துக்கவே முடியாது. 5 இயர்ஸ் இல்ல இஸ் bro, நாட் அ பிக் டைம். அந்த 5 இயர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வைக்கிற குற்றச்சாட்டோ நம்ம ஃபேன்ஸ் வைக்கிற குற்றச்சாட்டோ இது புரிஞ்சிக்காம கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஆன் த பிச் தான். ஆன் த பிச் வந்து நான் பார்க்குற வரைக்கும் ஆஹ், எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா நம்ம வந்து ஒரு பர்சன்டேஜ் ஃபுட்பால் ஆடுற டீம் ப்ரோ. ம். இந்த இடத்துல நம்ம பர்சன்டேஜா ஒரு 10 கிராஸ் நம்ம அடிக்கிறோம்னா இந்த இடத்துல ஒரு கோலாவது நமக்கு வந்துடும் ஆமா. அப்படின்ற அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல ஆடுற ஒரு நம்ம டீம் தான். ஸோ அந்த பர்சன்டேஜ் அது நமக்கு ப- ரிசல்ட்டாகவும் கன்வெர்ட் ஆகுது. ஆ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அது நமக்கு ரிசல்ட்டாகவும் கன்வெர்ட் ஆகுது. கன்வெர்ட் ஆகாதப்போ தான் நம்ம வந்து அந்த பர்சன்டேஜ் ஃபுட்பாலை அதுதான் எனக்கு கொஸ்டின் பண்ணுறோம். அதுதான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. இப்போ லாஸ்ட் சீசன், அதுக்கு முந்தின சீசன் இருந்த கோல் ஸ்கோரிங் ரெக்கார்ட் அதுதான் வந்து கிளப்போட கோல் ஹையஸ்ட் ஆமா, கோல் ஸ்கோரிங் ரெக்கார்ட். அதை லாஸ்ட் சீசன் நம்ம திரும்ப பிரேக் பண்ணிருக்கோம். இந்த ஆமா, சீசன் இது வரைக்கும் போன சீசன்ல நம்ம இருந்ததை விட மூணே மூணு மூணு பாயிண்ட் தான் கம்மியா இருக்கும். கோல்ஸ் வைஸ் ஆமா, பார்த்தோம்னா 2 கோல் 3 கோல் தான் நம்ம கம்மியா இருக்கும். ஸோ ஆமா, பர்சன்டேஜ் ஃபுட்பால் ஒர்க் ஆகுதுதான். ஆனா ஆமா, என்னன்னா அது என்னைக்கு ஒர்க் ஆகலனாலும் இன்னைக்கு அந்த பர்சன்டேஜ் ஃபுட்பால் நம்ம கேள்வி கேட்கிறோமே. எனக்கு அந்த பர்சன்டேஜ் ஃபுட்பால்ல விருப்பமே கிடையாது, பிடிக்கவே இல்லை எனக்கு. ஆனா ஆமா, வேர்ல்ட் ஃபுட்பாலே இப்ப அப்படிதான் இருக்கு. நம்ம வந்து ஆமா, வினிசியஸ் ஜூனியர்லாம் ஒரு ஆளுன்னு சொல்றோம் அப்படின்றதுலாம் உடனே அதுக்கு வந்துருவானுங்க ரியல் மேட்ரிட் ஃபேன். அவன் எவ்வளவு பெரிய கிளப் கப் அடிச்சிருக்கான் தெரியுமா? கப் எவ்வளவு வேணா அடிக்கட்டும்டா, அந்த எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர்ஸ் இப்ப இருக்கிற பிளேயர்ஸ்ல இல்ல. அதுதான் உண்மை. இப்ப இருக்கிற ஆமா. டீம்ஸ்லயோ இதுலயோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர், ஒரு ஒரு ஜென்யூன் ஒரு பிளேயர் வந்து ஒரு 4 பேரை தாண்டி ஹசார்ட பத்தி நம்ம சொல்றோம், இல்ல வந்து லூயிஸ் வெராஸ் பத்தி சொல்றோம்னா இவங்க எல்லாம் வந்து பெர்சன்டேஜ் பால் ஆடின பிளேயர்ஸே கிடையாது. அவங்க கரெக்ட். அடிச்ச கோல்லாம் அந்த பெர்சன்டேஜ்ல செட்டே ஆகாது, ஃபிட்டே ஆமா, ஆகாது. எங்க எல்லாமே இருந்து அந்த கோல் அவுட்லயர் தான். வந்துச்சுன்னு எல்லாமே அவுட்லேயர்ஸ் தான். அந்த மாதிரி இப்போ பிளேயர்ஸோ டீம்ஸோ இல்ல. இப்ப இருக்கிற எல்லா ஆமா, டீமுமே அந்த பெர்சன்டேஜ் ஃபுட்பால் தான் ஆட ட்ரை பண்றாங்க. நம்ம ஃபுல்லாம் ஆமா, பத்தி சொல்றோம், அவங்களும் அதே ஃபுட்பால் தான் ஆட ட்ரை பண்றாங்க. ஆமா, அப்படின்னும் போது நம்ம ஃபேன்ஸுக்கே நான் சொல்றேனே, அந்த பெர்சன்டேஜ் ஃபுட்பாலே நம்ம வந்து ஏதோ ஒரு தீண்டத்தகாத விஷயம் மாதிரியும், ஐயோ இதுதானா நமக்கு வரும் அப்படின்ற மாதிரி பாக்குறது எனக்கு பர்சனலா ஒரு கவலையா இருக்கு. இது ஆமா. கரெக்ட் இல்லையே? ஏன் அதை வந்து நம்ம அவ்வளவு விஷயமா பாக்குறோம், அவ்வளவு பெரிய இஷ்யூவா பாக்குறோம்? இப்போ வந்து இல்ல அது எனக்கு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் தான், நானுமே ஏத்துக்கிறேன். ஏன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் கேம்ஸ் நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது. ஆனா என்னன்னா இன் கேம்ல இப்போ நேத்தி நமக்கு 60-70 மினிட்ஸ் அது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தெரியும் போது நம்ம அப்பயுமே சரி, நேத்தி சாக்கா போட்ட அதே பால் தான் மார்டினலி நமக்கு போடுறான் அந்த பக்கத்துல இருந்து. ஸோ ஆமா. அவனுமே அதே பர்சன்டேஜ் பால் தான் போடுறான். ஸோ அது வந்து எப்படி சொல்ல. அதுக்கு முன்னாடி வந்து ரைஸ் வந்து இதுல இருந்து செட் பீஸ், பேர் என்ன, ஃப்ரீ கிக்ல இருந்து அதே பால் தான் ஆடின ஆமா, செகண்ட்ல தான் உழுது. அதே இடத்துல அது ஆமா, கன்வெர்ட் ஆகல. ஆமா. அதுதானே விஷயம், அது கன்வெர்ட் ஆகல. ஆனா அது ஸ்டில் அதுதான் ஒர்க்கிங் தானே. எனக்கு அதுதான் கவலையா இருக்கு. எல்லாம் இப்போ இந்த பெரிய பெரிய இவங்களா இருக்கட்டும், அவன் டிவில வந்து மேஜை எல்லாம் போட்டு அப்படியே நாங்க தான் வந்து எக்ஸ் பிளேயர்ஸ் எங்களுக்கு எல்லாம் தெரியும் பேசுறவங்களா இருக்கட்டும், இல்ல இங்க நம்ம காமெண்ட் செக்ஷன்ல வந்து புலம்புறவங்களா இருக்கட்டும், செட் பீஸ் எஃப்சி, அவ்வளோ அது பெர்சன்டேஜ் ஃபுட்பால்ன்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதுதான் ஒர்க். இப்போ பேப்பர்ல கரெக்ட். எழுதுனா இதுதான் ஒர்க் ஆகுது, இதுதான் வந்து சொல்யூஷனா வருது. ஏன் அந்த சொல்யூஷனை ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா ஏன் உங்களுக்கு கவலையா இருக்குது? அப்படின்றத ஆமா. என்னோட கொஸ்டின்.
கரெக்ட். அது ஒர்க் அவுட் ஆகாதப்ப சம்திங் ஏதாவது கிரியேட்டிவா பண்ணலாமே, ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸா பண்ணலாமே அப்படின்றதான். அட்லீஸ்ட் இப்போ நேற்று எதுவுமே இல்லை, நேற்று ஸ்டெர்லிங் இறக்கி விட்டு ஸ்டெர்லிங் ஒழுங்கா வச்சுக்கோங்க, அதுக்கும் நம்ம ஆட்கள் அடிச்சிருப்பானுங்க. ஸ்டெர்லிங் பாராட்டியிருக்க எல்லாம் மாட்டேன். நானே இறக்க வேணாம்னு தான் சொல்லுவேன். நீங்க நம்புற அளவுக்கு எல்லாம் நான் ஸ்டெர்லிங் நம்புறதே கிடையாது. அவன் நான் அவ்வளவு பெரிய சொல்றது. ஆள்லாம் இல்ல, முடிஞ்சிருச்சு அவனோட ஏஜ். ஆமா. இல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நம்ம நேற்று சப்போஸ் அவன் இறக்கி விட்டு ஒர்க் அவுட் ஆகலனா ஆர்டாக் மறுநாடி விழுந்திருக்கும். மார்டினெல்லி எதுக்கு இறக்கல, எதுக்கு நீ ஸ்டெர்லிங் இறக்குறேன் அப்படின்னு தான் நம்ம ஆட்கள் பேசி, நானே இன்னைக்கு அப்படிதான் பேசியிருப்பேன், எதுக்கு மார்டினெல்லி இறக்கல அப்படின்னு. ஸோ அது ஒரு ட்ரிக்கி ட்ரிக்கி இதுதான். ஆனா ஆஸ் அ ஃபேனாக தானே ப்ரோ, நம்ம அந்த எமோஷனலாக அந்த மொமெண்ட்ல எதுனா எதுனா பண்ணுங்கடா அப்படின்ற இதில் தான் நம்ம இருப்போம். அது அந்த எதுனா பண்ணுங்கடா வந்து என்னன்னா, நமக்கு தெரிஞ்சதே அவனுங்க பண்றானுங்க. ஓகே, நம்ம கேம் வின் பண்ணனாலும் நீ அதுதான் பண்ண போற, கேம் சேஸ் பண்ணாலும் நீ அதுதான் பண்ண போற அப்படின்ற போது தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆட்கள் கொஞ்சம் இரிட்டேட் ஆயிடுறாங்கன்னு நினைக்கிறேன். டூ சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி, ஹியர் வி கோ அகெயின் சேம் ஷிட் அப்படின்ற மாதிரி நமக்கு இவனுங்க அதே இது கொடுத்துட்றானுங்க. ஓகே, இது எப்படியா இருந்தாலும் இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கும் இதை பத்தி இந்த ஆமா. சீசன்ல. அதனால ஆமா. ஆனா நம்ம இப்போதைக்கு பிளேயர் பார்ப்போம். ரேட்டிங் போறதுக்கு முன்னாடி ஆ, ஃபுல்லாம்ல 2 3 பிளேயர்ஸ் பத்தி நம்ம பேசணும் ப்ரோ. சொல்லுங்க. நேத்து அந்த கோல் ஃபர்ஸ்ட் சரியான கோல்பா. ஆஞ்சல் சூப்பர் கோல், சூப்பர் கோல். அவுட் அதுல ஆஃப் நோவேர் தான். நம்ம வாய்ப்பே இல்ல, 1000 சொல்லலாம், வாய்ப்பே இல்ல டிவிஆர் அது மாதிரி தப்பு, வர்றது. பொசிஷனிங் அது இது நம்ம 1000 சொல்லலாம். சரியான ஃபினிஷ் அது. இன்னொன்று சாண்டபர்க் அண்ட் ராபின்சன், அவனுங்க 2 பேரும் அந்த சைடு அவன் சாக்காவையும் ஓடிகார்டையும் சூப்பராக அவனுங்க முடிஞ்ச அளவுக்கு டீல் பண்ணானுங்க. அதுல எனக்கு ஓகே நல்லா ஆடினாங்க, பட் கொஞ்சம் ஹெல்ப்பும் இருந்தது. அதை திரும்ப திரும்ப நான் ஆமா. அதை சொல்ல விரும்பல. ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து இவங்களும் நிறைய ஃபவுல்ஸ் வந்து ஓடிகார்ட் மேல வந்து நடந்தது. அது வந்து என்ன சொல்றது, கிரே ஃபவுல்ஸ் தான் நம்ம பண்றதே, டார்க் ஆர்ட்ஸ் ஆமா. எஃப்சி ஃபவுல்ஸ் தான் அவங்க பண்ணாங்க. ஓகே, அதெல்லாம் பார்ட் ஆஃப் கேம் தான் அப்படின்னு கிரெடிட் சொல்லலாம். அவங்க 2 பேரும் அந்த, எஸ்பெஷலி சாண்டபர்க் எனக்கு தெரிஞ்ச நேற்று மிட்ஃபீல்ட்ல நிறைய பிளேஸ் அவன். நேற்று ம். நீங்க நேற்று எனக்கு எங்க இதாயிடுச்சுன்னா, ஃபுல்லாம் வந்து நம்மளோட ஃபார்முலாவை அவன் ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டான். நம்ம சாக்காக்கு அந்த பால் போடும்போது ராபின்சன் ஒரு 4 5 வாட்டி கட் பண்ணான் அந்த ஆமா, பாஸை. ஓகே, இவங்க சாக்காக்கு தான் போட போறானுங்க அப்படின்றத அவன் ஆமா. மேட்ச் ஃபுல்லா அந்த அளவுக்கு அவனுங்க ப்ரெடிக்ட் பண்றானுங்க. நம்மளும் நீ அதான் ப்ரெடிக்ட் பண்றியா, இந்தா வச்சுக்கோ, நான் உனக்கு கொடுக்குறேன், நீ ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அது பண்ண. அது அங்கதான் எனக்கு தெரிஞ்சு ஆஸ் அ ஃபேனா நம்ம அந்த கோவம் வருது. டேய், அவனே கெஸ் பண்றான்டா, இப்போ அவனை செகண்ட் கெஸ் பண்ண வைங்கடா அப்படின்ற மாதிரி நமக்கு அந்த கோவம் வருது. ஓகே, அப்படியே பிளேயர் ரேட்டிங் போயிடுவோம் நம்ம. ஏன்னா வந்து டைம் வேற ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம். அப்படியே ஆமா. பிளேயர் ரேட்டிங் போயிடுவோம். ஸ்டார்ட் பண்ணுங்க, நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம வந்து ராயா, ராயா, ராயா. ராயா, ராயா. அந்த ராயா கோல் என்ன நீங்க சொன்ன மாதிரி வாய்ப்பு இல்ல, பட் ஒண்ணுமே பண்ண முடியாது அவனால கோலுக்கு. மிச்சபடி எனக்கு தெரிஞ்சு நேத்தியா ஃபுல்லா மொத்த மேட்ச்ல எடுத்தது 2 ஷாட்டு தான் ப்ரோ. ஸோ ரயாவுக்கு ஒண்ணுமே இல்லை, டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும்தான் வேலை. அது நல்லாவே பண்ணான்னு தான் நான் சொல்லுவேன். டிஸ்ட்ரிபியூஷனு டு பி ஆனஸ்ட், ரயா வந்து போன சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் ஒரு லெவல் மேலே போயிருக்கான் ஆமா, பர்ஃபார்மன்ஸில். ஆமா. ஸோ ரயா டெஃபினெட்லி 6 or 7 கொடுக்கலாம். அந்த கோலுக்கு அவனை தப்பு சொல்ல முடியாது. ஸோ ம், ம், ம். டெஃபினெட்லி 6 or 7. நான் அப்படியே சென்டர் பேக்ல இருந்து ஆரம்பிப்போம். சாலிபா நான் எடுத்துக்கிறேன். ஆமாம். பிரில்லியன் பிரில்லியன் கேம் திரும்பவும். எக்ஸாக்ட்லி ப்ரோ, நான் நம்ம அதை வந்து சொல்ல வந்தேன். இது என்ன சொல்றது, அந்த அந்த இன்டர்வியூ பாத்தீங்களான்னு தெரியல, ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தான். ஐம் ஃபீலிங் அட் ஹோம் அட் ஆர்சனல். அப்பாடா, ஆமாம். முதல்ல கொண்டு போய் அந்த அஞ்சு அஞ்சு 5 இயர் கான்ட்ராக்டை நீட்டுங்கடா, கையெழுத்த போட்டு வாங்கிட்டு கரெக்ட். வாங்கடான்னு நான் நினைச்சேன். ஆமாம். நான் நினைச்சேன் கேப்ரியல் இல்லாத போது கொஞ்சம் சாலிபா ஸ்ட்ரகிள் பண்ணுவான்னு, பட் ஆமாம். சான்ஸே இல்ல. ஜெனரேஷனல் டேலண்ட் பேச்சே கிடையாது. ஆமாம். வேற ஏதாவது ஆமாம். ஃபேன்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா வாயில கத்தி விட்டு சிரிக்கணும். டெஃபினெட்லி ஜெனரேஷனல் டேலண்ட். ஜெனரேஷனல் டேலண்ட்ன்றதுல வந்து இப்போ இப்போ இருக்கிற வேர்ல்ட் லெவல்ல ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் நேம்ஸ், சென்டர் பேக் நேம்ஸ்னா அது வந்து கண்டிப்பா வந்து சாலிபா இன்க்ளூட் பண்ணி ஆகணும் ஆமாம். ஆமாம். அப்படின்றதுல. நீ இப்போதைக்கு தயவு செய்து ரியல் மேட்ரிட் எல்லாம் போகாதப்பா. ஒரு 27 ஆகட்டும், இப்பதான் உனக்கு 23 ஆகுது. இன்னொரு எதுவாக 5 வருஷம் எங்க கூட ஆடு, அதுக்கப்புறம் லீக் வேணா ஜெயிச்சு பார்க்கலாம். கொடுத்துட்டு லீக் ஜெயிச்சு கொடுத்துட்டு போப்பா, ஆமா, அவ்வளோதான் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் வேணா பாத்துக்கலாம். வெளியே உனக்கு ஒரு செலவு வச்சிடறோம், ஒரு 27 28 வரைக்கும் ஆடினா வெளியே ஒரு செலவு வச்சிடறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ டெஃபினெட்லி 7 7.5 கொடுப்பேன். ஆமாம். இன்னொரு இன்னொரு சென்டர் பேக் உங்களுக்கு கிவிஆர், கிவிஆர் பத்தி சொல்லுங்க. கிவியார் நேத்தி அதான் அந்த கோலுக்கு டெஃபினெட்லி அவனோட மிஸ்டேக் இருக்கு, அவனோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஆனால் அதை தவிர்த்து மிச்சபடி எனக்கு பெருசாக அதை தப்பும் பண்ண மாதிரி தெரியல. அண்ட் நான் அவன் மேலேயுமே ரொம்ப ஹார்ஷாகவும் நான் இருக்க மாட்டேன். ஏன்னா ஆஹ், அவன் நம்மளோட ஃப்ரிஞ்ச் பிளேயர் தான். ஆமா, அவன் உள்ள வந்து நமக்கு ஸ்டெப்பின் தான் பண்ண போறான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவன் பண்ணியிருக்கான்னு தான் நான் சொல்லுவேன். ஹி ஹஸ் பீன் மோர் குட் தேன் பேட் தான் இன் அன் ஆமா. ஆர்சனல் ஷர்ட். ப்ளஸ் அவைலபிலிட்டியும் அவைலபிளாக இருக்கு. ஆமா, எக்ஸாக்ட்லி அவைலபிலிட்டி ஒரு பெரிய விஷயம். அவைலபிலிட்டியும் இருக்கு. ஸோ ஐ வில் கிவ் 6. அண்ட் சலீபாக்கு இன்னொன்று ஆட் பண்ண விரும்புகிறோம். லாஸ்ட் 2 மேட்ச்ல எனக்கு சலீபா வந்து ஒரு லீடரா கண்ணில் தெரிஞ்சான். ஆமா,
பால் ஒரு எடுத்துட்டு டிரைவா இருக்கட்டும், திடீர்னு பார்த்தா எக்ஸாக்ட்லி எடுத்துட்டு மிட்ஃபீல்ட் எல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கு. சூப்பர் ப்ரோ. ஏய் எங்கடா போற அதேதான் அப்படின்ற. அதேதான் நான் சொல்ல வந்தேன். எக்ஸாக்ட்லி அது ஒரு ஃபேனா நமக்கு தெரியுது அந்த ஆமா. கேம்ல அந்த டிஃபரன்ஸ். யுனைடெட் மேட்ச்லயுமே சரி, நேற்று ஃபுல்லா மேட்ச்லுமே சலீபா ஒரு பிளேயரா மட்டும் இல்ல, எனக்கு வந்து ஒரு லீடரா என்கிட்ட ஒருத்தா பாலை கொடுங்கடா, நான் ஒரு இடத்துக்கு ஒரு கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி குட்டி அவன் டோனி பண்ணான். ஸோ ஆடம்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு இது பண்ணிடுறோம். பாடலை ஆமா ஏற்றிடக்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. வெரி குட், வெரி ஆமா குட். பார்ட்டே நான் எடுத்துக்கிறேன். பார்ட்டே வந்து ரைட் பேக். பார்ட்டே கிட்ட ரைட் பேக்ல அந்த ஓவர்லேப் பண்றலேப் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் அவங்க வந்து அதை எனக்கு பார்ட்டே கிட்ட பிடிச்சது இந்த இந்த கேம்ல என்னன்னா, அவங்க வந்து அந்த சைடை வந்து வேணும்னே டார்கெட் பண்ணணும்னு நினைச்சாங்க. அந்த அடாமா ட்ரையரை வச்சிருந்தாங்க. வந்து அடாமா வச்சு அந்த ஆமா சைட்ல போட்டு டார்கெட் பண்ணணும்னு நினைச்சாங்க. பட் அடாமாவை வந்து இங்க உட்காருப்பா லாக் அப்படின்ற பண்ண. மாதிரி லாக் ஆமா பண்ணா. பட் பார்ட்டே, அதான் சொல்றேனே, ரைட் பேக் as பார்ட்டே வந்து இஸ் நாட் த ரைட் பொசிஷன் ஃபார் him டு பி ஜட்ஜ். ஆமா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பார்ட்டே இஸ் ஒன் ஆஃப் அவர் பெஸ்ட் பிளேயர்ஸ். எக்ஸாக்ட்லி. மிட்ஃபீல்ட்லயும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, பிட்ச்ல பொறுத்த வரைக்கும் நம்மளோட இந்த இந்த பாயிண்ட்ல சீசன் முடியுது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணா பிளேயர் ஆஃப் த சீசனுக்கு பார்ட்டே தான் வந்து நம்பர் ஒன் சாய்ஸா எனக்கு தோணும் இந்த ஓகே. பாயிண்ட்ல அப்படின்ற மாதிரி. ஸோ பட் இந்த கேம்ல ரைட் பேக்கா ஓகே தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆமா அஃபென்சிவ் கான்ட்ரிபியூஷன்ஸ் இல்லை அப்படின்றதுனால 5.5 அந்த மாதிரி கொடுப்பேன்னு நினைக்கிறேன். அப்படியே ஓகே. வந்து டிம்பருக்கு போயிடலாம். டிம்பர் சொல்லுங்க. டிம்பர் அதான் ப்ரோ. டிம்பர் டிஃபென்சிவ்லி நோ ப்ராப்ளம் அட் ஆல் நேத்தி. அந்த கோல் அப்பா எங்கடா ஆள் காணோம் அப்படின்னு அது அங்கே ஒன்று தான் தேடினேன், என் கண்ணு தேடிச்சு. மிச்சபடி அந்த கோலில் அவனோட பெரிய கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தெரியல, கன்சீட் பண்ணதில்ல. அதான் ஆனால் டிம்பர் நம்ம சாம்பிள் சைஸ் வச்சு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் பிளேயர் இன் ரைட் பேக் ப்ரோ. அவன் ம். லெஃப்ட் பேக்கில் வந்து நம்ம போட்டு ஆடுறது வந்து லிட்டரலாக நம்மளே காலில் சுட்டுக்கலாம் மாதிரி இருக்கு. அவனை லெஃப்ட் பேக்காக போட்டாரு, பார்ட்டியை கூட லெஃப்ட் பேக்காக போட்டு ஆடுங்கன்ற மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்கு. டிம்பரை நீங்கள் ரைட் பேக்கில் போட்டு ஆடுங்கடா அப்படின்ற மாதிரி. ஸோ டிம்பர் சிக்ஸ் சிக்ஸ் கொடுப்போம் ப்ரோ நான். ம். மிச்சபடி அதாவது அவன் அதான் எதுக்கு அந்த ரைட் பேக்ல இருந்தப்போ நமக்கு 2 மேட்ச் அசிஸ்ட் போட்டான் ஆமா, அங்கேருந்து. நல்ல கிரியேட்டிவ் பிளே இருக்கு அவன்கிட்ட. தமிழ் அது லெஃப்ட் சினிமால பேக்ல. தமிழ் சினிமால இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்னா எம்ஆர் ராதா பத்தி சொல்லுவாங்க. ஏதோ காண்டுக்காக வந்து ஒரு பிளைமவுத் கார் வாங்கி அதுல வந்து வைக்கோல் அடிச்சாராம் வேணும்னே. ஆ அந்த மாதிரிதான் நம்ம ஒரு பிளைமவுத் காரை வாங்கி ரைட் பேக்கோட ஒரு பிளைமவுத் காரை வாங்கி லெஃப்ட் பேக்ல போட்டு ஆட வச்சிட்டு இருக்கோம். அதான் உண்மை. எக்ஸாக்ட்லி. ஆமா ஆமா அது பண்ணக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். டிம்பர் பிச்சில் இருந்தானா ரைட் பேக்ல தான் ப்ரோ இருக்கணும். என்னோட தாழ்மையான கருத்து அதுதான். ம். லெஃப்ட் பேக்ல வேற எவனா பாட்டையை போட்டு ஆடுங்க, வேற எவனா போட்டு ஆடுங்க. ஆனால் டிம்பர் ரைட் பேக்ல ஆடுறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஜொர்ஜினியோ நான் எடுத்துக்கிறேன். ஜொர்ஜினியோ டீசன்ட் கேம். அவ்வளவுதான் எக்ஸ்பெக்டட் அவுட் ஆஃப் ஜொர்ஜினியோ. பீயிங் ஆமா தட் அந்த மெட்ரோனோமா இருந்து நடுவில் பாலை வாங்கி இந்த பக்கம் அந்த பக்கம் கொடுக்கறது தான் நம்ம ஆமா எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அது வந்து அவ்வளவுதான் 5 தான் சொல்லுவேன். பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படியே ஆமா. மூவ் பண்ணுவோம். ஓடேகார்டு நீங்க சொல்லுங்க. ஓடேகார்டு. ஓடேகார்டு நேத்தி டிசென்டான கேம். சிக்ஸ் கொடுப்பேன் நான். பெருசாக கேமில் இன்வால்வ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணான். ஆனால் கிரெடிட் டு ஃபுல்லாம் அவனை எஃபெக்டிவாக ஆட விடலை. ஸோ ஃபுல்லாம் வந்து அவங்களோட வேலையை கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சான்சஸ் கிரியேட் பண்ணா. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள். நம்ம மேட்ச் சேஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஓடிகார்டை சப்ஸ்டியூட் பண்ணுறதை பற்றி உங்களோட கருத்து என்ன ப்ரோ? அது நம்ம நிறைய வாட்டி பண்ணுறோம், அது இந்த சீசனில் எஸ்பெஷலி நான் நிறைய வாட்டி பார்த்துட்டேன். நம்ம மேட்ச் சேஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஓடிகார்டை சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஆஸ் அ ஃபேனா அது நம்ம அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஓடேகார்டு மேல இருக்கிற இதை விட வேற எங்க நமக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பிளேயரை உள்ள இறக்குறதுக்கான பிளேயர் இல்லை. அதுதான் உண்மை. ஓடேகார்டை வேற ஒரு இடத்துல போட்டு ஆட வைக்க முடியாது. அண்ட் வேற ஏதாவது இப்போ வந்து நம்ம வந்து ஹாவர்ட்ஸை எடுத்துட்டு ஜெசூஸை இறக்கலாம். வேற எங்க அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்றதுக்கான ஏரியால நமக்கு அந்த ஒரு இம்பாக்டுக்கான ஒரு சப் வந்து இல்லை நம்ம கிட்ட. அதுதான் உண்மை. ஆமாம் அண்ட் இப்போ வந்து நம்ம வேற ஒரு இடத்துல ஒரு பிளேயரை கொண்டு வந்து அவுட் ஆஃப் பொசிஷன்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ண சொல்றது கரெக்ட் இல்லை. இப்போ ஈத்தன் மாதிரியை கொண்டு வந்து நீங்க வந்து நிறைய பேர் சொல்றாங்க ஈத்தனை கொண்டு போய் லெஃப்ட்ல ஆட போடு மார்டின் ஆமாம் பிளேஸ்ல. எனக்கு புரியவே இல்லை. அந்த பிளேயர் அந்த ப்ரொஃபைலே கிடையாது. அது அவனால அந்த இடத்துல பண்ண முடியுமா? அவனை மேக்ஸிமைஸே பண்ணல அந்த இடத்துல கொண்டு போய். அதுல ஆமாம் ஏன் அங்க போட்டு நம்ம அவனை வந்து இது பண்ணணும்? அவனோட கரியர் நமக்கு எடுக்கணும் அப்படிங்கறதா என்னோடது. அந்த மாதிரி வந்து நமக்கு அந்த பார்ட் ஆஃப் த பிச்ல ஒரு பிளேயரை கொண்டு வந்து இந்த இந்த வேற ஒரு இடத்துல வந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியும் அப்படின்ற பிளேயர் இருந்தா நம்ம ஓடேகார்டை சப்ஸ்டியூட் பண்ண மாட்டோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஓகே. பிளேயர் இல்ல. இப்ப ஸ்டெர்லிங் வந்து அந்த இடத்துல இருந்தாலோ சாகாக்கு பதிலாக ஸ்டெர்லிங் நம்மளால கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா நம்ம வந்து ஓடேகார்டை வந்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. பட் ம் அந்த மாதிரி ஒரு பிளேயர் இல்ல. அதுதான் விஷயம். அதனால நம்ம ஓடேகார்டை சப்ஸ்டியூட் பண்றோம் அப்படின்றது என்னோட பாயிண்ட்.
ஓகே, ஓகே. நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறேன். நான் நிறைய வாட்டி பண்ணுறேன் ஆட்டுடா. நம்ம கேம் சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 75th மினிட் அந்த மாதிரி சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது ஓடிகார்டை தான் ஃபஸ்ட்டு தூக்குறான். அது எனக்கு ஏன்டா நம்ம டீமில் கிரியேட்டர்னு அவன் ஒருத்தனா நம்ம ஹைப் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம், நீ அந்த மாதிரி டைமில் அவனை தூக்குறியடா அப்படின்ற மாதிரி. ஆனால் எனக்கு புரிஞ்சிக்க முடியுது, அவன் தான் நிறையா ரன்னும் பண்ணுறான். ஸோ ஆமா. ஃபிசிக்கலி கம்பேக் பண்ணிட்டு அண்ட் இருக்கான். ஐ ஸோ திங்க் வந்து இந்த கேம் பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி வந்து எனக்கு தெரிஞ்சு he had a இது ஹாஃப் பிட் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஆமாம், அந்த ஆங்கிள் பிடிச்சிட்டு தான் விழுந்தான் விழும்போது. ஆமாம், ஸோ ஐ திங்க் ஆமாம், ஹீஸ் ஹாஃப் பிட் ஃபார் திஸ் கேம் நான் நினைக்கிறேன். அப்படியே ஆமாம். ரேட்டிங் சொல்லுங்க. ஓடிகார்டு 6 ப்ரோ. 6க்கு மேலே பெருசாக அதுவும் இல்லை. ரைஸ் ரைஸ் வந்து இது இது ஏற்கனவே ஒரு தடவை நான் ரைஸ் பத்தி பேசி கான்ட்ரவர்சியா இருக்கு. ரைஸை பத்தி வந்து 1.5 மில்லியன் நான் கொஸ்டின் பண்ணியிருக்கேன். எனக்கு என்னன்னா ரைஸோட கொஸ்டினிங் என்னன்னா அவன் நம்பர் 6ல நல்லா ஆடுறான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது கன்சிஸ்டன்டா அந்த 6ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற 6 தான் அவன் இருக்கிறானான்ற கொஸ்டின் எனக்கு இருக்கு. ஆமாம், அதே கொஸ்டின் தான் எனக்கு அவன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற 8ஆ இருக்கானா அப்படின்ற கொஸ்டினும் இருக்கு. நல்ல ஒரு ரன்னரு, இன்ஜின் அதெல்லாம் ஆஸ் அ பிளேயர் பிளேயரா பிரச்சனை இல்லை, இந்த பிளேயர் ப்ரொஃபைலா பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. ஆமாம், இந்த கேம்லயும் அதே தான் நான் சொல்லுவேன். நிறைய ரன்ஸ் வந்து ஈவன் தோ நிறைய பால்ஸ் வந்து த்ரூ பால்ஸா இருக்கட்டும் இல்ல டெலிவரிஸா இருக்கட்டும் எல்லாமே பர்ஃபெக்ட். ஆமாம். இன்ஃபேக்ட் வந்து அந்த ஒரு நேத்தி ஒன் ஆஃப் அவர் பெட்டர் பிளேயர்ஸ். ஒன் ஆஃப் ஆர் பெட்டர் பிளேயர்ஸ் தான். அண்ட் அது மான்செஸ்டர் யுனைடெட் கேம்லயும் ஹி காட் த இது பிளேயர் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம், அதுல எந்த குறையும் இல்லை. பட் இஸ் இட் இனஃப் அப்படி ஆமா, இஸ் இ கிவிங் இனஃப் ஃபார் தட் பொசிஷன்? ஒரு நம்பர் 6 ஆடும்போது அந்த நம்பர் 6க்கானது கரெக்டா எல்லாமே எல்லா பாக்ஸும் டிக் ஆகுதா, இல்ல நம்பர் 8 ஆகும்போது எல்லா பாக்ஸும் டிக் ஆகுதா அப்படின்ற கொஸ்டின் எனக்கு இன்னும் இருக்கு. பட் இந்த கேம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து நான் 6.5 கொடுப்பேன் ஆமாம், அப்படின்னு ஆமாம். நினைக்கிறேன். அப்படியே வந்து சாக்கா சாக்கா நீங்க சொல்லுங்க. சாக்கா தான் ப்ரோ. நேத்தி கொஞ்சம் ஒரு ஹாஃப் கேம் தான், ஆஃப் கேம் தான். ஃபுல் ஃபுல் பர்ஃபார்மன்ஸு. அது அந்த கோல் கன்வெர்ட் ஆயிருந்தா சொல்லிருப்பீங்களா இத? இல்லை, அந்த கோல் கரெக்டாக தான் டிஃபரன்ஸ். கிளச் சாக்கா, கிளச் சாலா, துப்பாக்கி எப்படிங்க சாக்கா, இப்படி தான் பேசியிருப்பேன். அதான் அதுதான் கன்வெர்ட் ஆகலையே ப்ரோ. ஸோ அது பேர் என்ன, ஆனால் நல்ல ஃபினிஷ். ஹெட்ருலாம் இல்ல போடுறான். ஸோ அந்த அந்த கோல் வந்து அந்த அந்த டைப் ஆஃப் கோல்ஸ் வந்து இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சாக்கா கிட்ட ஆமாம், அந்த ஒரு எபிலிட்டி இருக்கு, அதை ஏன் நம்ம யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம்ன்ற கொஸ்டின் தான் எனக்கு நிறைய வருது. ஆமாம். அந்த சைடுல இருந்து ஒரு பால் வந்து விழுந்தா சாக்காவால பினிஷ் பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு தோணுது. ஆனா அந்த கரெக்ட். மாதிரி ஒரு பால்ஸே நம்ம போட மாட்டேங்கிறோம் அப்படின்றது தான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. ஆமாம். அதான் அந்த சைட்லேருந்து எனக்கு தெரிஞ்சு பல நாட்கள் கழிச்சு ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன், அந்த சைட்லேருந்து. ஸோ அதான் சாக்கா ட்ரை பண்ணிட்டு இருந்தான், நிறைய ட்ரை பண்ணிட்டு இருந்தான். முடிஞ்ச அளவுக்கு பால் நம்ம அவனுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தோம். அது நேற்று அது கூட நம்ம ஆட்கள் டென்ஷன் ஆயிட்டானுங்க. அவன் சுற்றி 3 பேர் இருக்காங்க, ஆட்டுட்டா அவனுக்கு போடு அப்படின்றான் அந்த இடத்துல. அப்ப டேய் என்னடா நீ இன்னும் அவனுக்கு போடு சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஆட்கள் டென்ஷன் ஆயிட்டானுங்க. ஆனால் நேற்று நான் சாக்காவுக்கு 5.5 தான் ப்ரோ கொடுப்பேன். ம். ஆனால் இஃப் எனிபடி இன் அவர் டீம் கேன் ஹாவ் அன் ஆஃப் கேம்னா சாக்கா புக்காயோ சாக்கா. டிசர்வ்ஸ் இட். ஸோ ஆமா. ஸோ சாக்கா நம்ம ரொம்பலாம் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆனால் ஆஃப் கேம் கிடையாது, அதாவது சான்ஸ் கிரியேஷனால அவனோட ஆஃப் கேம். அவனோட ஆமாம், ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அது ஆஃப் கேம் ஆயிடுச்சு, அதான் ஆமாம். உண்மை. எக்ஸாக்ட்லி, எக்ஸாக்ட்லி. ஸோ நல்லா ட்ரை பண்ணான், ஆனால் ஒர்க் அவுட் ஆகலை. ஹாவர்ட்ஸ் அசிஸ்ட் வாங்கினாரு இந்த இதுக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு அது வந்து அவன் எக்ஸ்பெக்ட்லாம் அசிஸ்ட் பண்ணணும்லாம் ஹெட் பண்ணல. கோல் போடணும் ப்ரோ, அது கோல் கோல் போடணும்னு போடணும். அடிச்சது. ஆமா, எக்ஸாக்ட்லி. அடிச்சது ஆமாம், அது எப்படி அசிஸ்ட் ஆயிடுச்சு. பட் அதான் சொல்றேனே, ஹாவர்ட்ஸ் வந்து ஹாஸ் பீன் லிட்டில் கன்ஃபியூஸ்ட்னு நினைக்கிறேன் அவனோட ஓன் பொசிஷன்ல வந்து. ஓடேகார்டு இல்லாத போது அந்த 9.5 10ன்ற பொசிஷன்ல ஆடிட்டு இப்போ திரும்ப அந்த 9க்கான, ஏன்னா போன சீசன் எண்ட்ல ஹாவர்ட்ஸ், ஐ மீன் போன சீசனோட செகண்ட் ஹாஃப்ல ஹாவர்ட்ஸ் ஒரு பயங்கரமான ஃபார்ம்ல இருந்தான். இந்த சீசனோட ஆமாம், ஸ்டார்டிங்ல இப்ப மறந்துருக்கலாம், 15 கேம் தான் இருக்கு, ஆனாலும் இந்த ஆமாம். சீசன் ஸ்டார்டிங் எப்போ நடந்த மாதிரி இருக்கு. பட் இந்த சீசனோட ஸ்டார்டிங்லயும் ஹாவர்ட்ஸ் வந்து ஒரு பயங்கரமான ஃபார்ம்ல இருந்தா. இப்போ அந்த ஃபார்ம் கொஞ்சம் டிராப் ஆயிருக்கு, கோல் ஸ்கோரிங் ஃபார்ம். அண்ட் அந்த வந்து என்ன சொல்றது, பிளேயர்ஸோட ஹோல்ட் பண்ணி இந்த பாலை ஹோல்ட் பண்றது அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. மேபி ஆமாம், ஒரு என்ன சொல்றது, ஒரு கிக் ஸ்டார்டரா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆமாம், 6 கொடுப்பேன்னு நினைக்கிறேன் ஹேவர்ட்ஸுக்கு. 5.5 அந்த இது நல்லா அசிஸ்ட் நல்லா வேணா 6 கொடுக்கலாம். இந்த ஆமாம். சைடு அப்படியே ட்ரோசார்ட். ட்ரோசார்ட் ட்ரொசாடு என்ன? ம். 4 or 5 தான் ப்ரோ. இது ட்ரொசாடுக்கும் மார்டினெல்லிக்கும் எப்படி இருக்குன்னா, நம்ம ஆட்கள் எவ்வளோ ஒரு ஃபேன் ட்விட்டரில் போட்டிருந்தாப்புல, மார்டினெல்லி ஸ்டார்ட் பண்ணா ட்ரொசாடு பரவாயில்ல அப்படின்னு அப்படின்னு தோணுது. வரும். ஆமா. ட்ரொசாடு ஸ்டார்ட் பண்ணா மார்டினெல்லி பரவாயில்ல அப்படின்னு தோணுது. அது வந்து எக்ஸாக்ட்லி அது கரெக்டாக தான் சொல்லியிருக்காப்ல. சேம் ஃபீலிங் தான் எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி ஆஃப் த ஃபேன்ஸ் நம்ம லிசனர்ஸும் ஒத்துப்பாங்க தான் நினைக்கிறேன். நேத்தி உண்மையாலேயே ட்ரொசாடு வந்து என்ன பண்ணா
அப்படின்னு எனக்கு யோசிச்சு பார்த்தா எனக்கு எதுவுமே ஞாபகம் நேற்று சரி என்ன பண்ணான் ட்ரொசார்டு அப்படின்னா எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல. ஸோ ஆனால் ட்ரொசார்டு வந்து அதான் அதுதான் ட்ரொசார்டு. ட்ரொசார்டு எனக்கு தெரிஞ்சு பாக்ஸுக்குள்ளார தான் ட்ரொசார்டோட வேல்யூ, பாக்ஸுக்கு வெளில கிடையாது ட்ரொசார்டோட வேல்யூ. ஸோ வயசு எவ்வளோக்கு எவ்வளோ ஆயிடுச்சு, 30 வயசு ஆயிடுச்சான், அதனால. ஆமாம் ஆமாம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரொசார்டை பாக்ஸுக்குள்ளார யூஸ் பண்ணுறோமோ அதான் பெட்ரு. நேத்தி பெருசாக அவனால் இம்பேக்ட் பண்ண முடியலன்னு தான் நான் சொல்லுவேன். 4-4-5 அந்த மாதிரி தான் கொடுப்பேன். ம். அப்படியே டக்கு டக்குன்னு சப்ஸ்டியூட்ஸ் போயிடலாம். நீங்களே எல்லாத்தையும் சொல்லிடுங்க. மார்டினெல்லி சப்ஸ்டியூட் ஆல்ரெடி நிறைய பேசிட்டோம், பட் மார்டினெல்லிக்கு ஆமாம் ரேட்டிங் மட்டும் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? 5 ப்ரோ, ஸ்டாண்டர்ட் 5. மேபி அந்த ஆஃப் சைடு டெஃபினெட்லி. நேத்தி நீங்க பாட்காஸ்ட் வந்து நம்ம மேட்ச் முடிஞ்ச கையோட பேசியிருந்தீங்கன்னா மார்டினெல்லி வந்து கிழிச்சு கோத்தாங்கம்மான்னு தொங்க கேட்டிருப்பேன். விட்டுருப்பீங்க. ஆமா, இப்போன்றதுனால நான் வந்து ரொம்ப காமா ஆயிரம் மார்டினெல்லி நம்ம பிள்ளை அப்படின்ற இதுதான். ஆனா அதான் bro, எனக்கு தெரிஞ்சு அவன் அன்லேர்ன் பண்ணி லேர்ன் பண்ணணும்னு நான் ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்கேன். அவன் அன்லேர்ன் பண்ணிட்டான், லேர்ன் தான் பண்ண மாட்டேங்கிறான் இப்போ. ஸோ அதை பண்ணுவானா இல்லையா? எனக்கு முடிஞ்சிருச்சு. எனக்கு ரன் அவுட் ஆஃப் ஹிஸ் பேஷன்ஸ் தான் நான் சொல்லுவேன். அப்படியே வந்து ஆமா, ஜெசூஸ் சொல்லுங்க ரேட்டிங்க. ஆல்ரெடியும் பேசிட்டோம் ஜீசஸ், ஜெசூஸ். ஓ மை காட், அதான் சொன்னேன். டார்கெட் லாடினா கூட கேட்கலப்பா, காலை சுத்துப்பா அப்படின்ற அளவுக்கு தான் ஜீசஸ் கிட்ட நம்ம பேச வேண்டியதாக இருக்கு. டெஃபினெட்லி ப்ரோ, அவன் தான் நம்மளோட சீனியர். நம்மளோட அட்டாக்கிங் இதுலேயே சீனியர் வந்து ஹெசூஸ் அண்ட் ஸ்டெர்லிங் தான். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ஹெசூஸ் உள்ளே வரும்போது ஹிட்ஸ் இஸ் சான்ஸ் டு ஷோ ம், ம், வேல்யூ. ம். ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா, நீங்கள் அகாடமிலேருந்து யாராவது கொண்டு வந்துருங்கப்பா நம்பர் 9 ஆமா. அப்படின்ற மாதிரி இருக்கு ஹிசூஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம். ஸோ ஆமா. அவன் ஒரு சம்பா பாயின்றதே மறந்துட்டான் அவன். ஃபுல்லாக என்ன யோசிச்சுட்டு இருக்கான், என்ன பண்ணுறான்னு தெரியல. அது ரொம்ப பேட் பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ நேத்தி. ம், ஆஃப் த பெஞ்ச் ஹைடிங் ஃப்ரம் த பால், ஹீசூஸ் ஹைடிங் ஃப்ரம் த பால் தான் என்னால் ஏற்றிக்க முடியல. ஆமா. ஹீசூஸோட வேலையே பாலை காலுக்கு கொடுங்குறான்றது தான். அவனே ஹைட் பண்ணிட்டு இருக்கான் பிச்சில். ஸோ அது ரொம்ப பேட். 2 or 3 தான் bro கொடுப்பேன் நான் ஹீசூஸ்க்கு. மெரினோ அண்ட் மெனரி வந்து ரொம்ப கம்மியான டைம் ஆடினாங்க, ரேட் பண்ண முடியாதுன்னு ஆமாம், நினைக்கிறேன். ஆர்டெட்டாவோட ரேட்டிங் என்ன சொல்லுவீங்க? ஆர்டெட்டா நேத்தி நான் வந்து 6 நான்லாம் 6 5 7. தான் கொடுப்பேன், நீங்க 6 கொடுக்குறீங்க, சரி வச்சுக்கோங்க. இல்லை, இது தோத்துருந்தா ஒன்றுமே கம்மியாக கொடுத்துருலாம். 6 வந்து எதுக்குன்னா, நம்ம ஃபுல்லாம் எதுவுமே பண்ண விடல. ஆ. அவங்க ஹோமில் ஃபுல்லாம் வந்து தேர் அ குட் டீம் வித் த பால். ஆனால் ம், நேற்று ஃபுல்லாம் வந்து ஒன்றுமே பண்ணல ப்ரோ. அந்த ம், அதான் மொத்த மேட்ச் 2 ஷாட் தான் எடுத்துருக்காங்க. ஸோ வி ஹவ் டன் லாட் ஆஃப் ஸ்டப்ஸ், நம்ம நிறையா விஷயம் நல்லா பண்ணியிருக்கோம். ஆனால் அதுதான் அந்த பாக்ஸுக்குள்ளார அந்த எஃபிஷியன்சி என்ன அப்படின்னு நம்ம கேள்வி வரும்போது தான் அஸ் அ கோச் ஒன்றா நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்ன என்ன பண்ண போகிற அப்படின்றப்போ நீ அதே போல் வழக்கம் போல் உப்பு தேவையான அளவு அப்படின்ற மாதிரி மாற்றி உள்ள கொண்டு வருது. அந்த மாதிரி பண்ணும்போது தான் எங்களுக்கு எதனா டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறா ம், அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது. அது எனக்கு என்னன்னா, அந்த கொஸ்டின் வந்து கடைசி 3 வருஷமா இருக்கு ப்ரோ. நம்ம ஆமா. எப்பயுமே அதுதான் எனக்கு தெரிஞ்ச அவனோட ஒரு மைனஸ்னே நான் சொல்லுவேன். ஆர்டரோட கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸாக எடுக்கலாம், ரிஸ்க் எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஹி ஹாஸ் இனஃப் கிரெடிட் இந்த பேங்க். நம்ம கொஸ்டின் பண்ணால் அவனால் நான் இதுக்காக தான் பண்ணேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அவன் பேசலாம். எடுத்து நம்ம ஃபேன்ஸ் ம், புரிஞ்சுப்பாங்க தான் நான் நினைக்கிறேன். அது ம். ஏன் பண்ண மாட்டேங்கிறான், இல்லை அவன் கோச்சிங் ஸ்டாஃப்மே அதை ஒத்துக்கிறாங்களா அப்படின்றது தெரியல. நேற்று டெஃபினெட்லி அதான் நேற்று மார்டினலி பாஸ் போட்டு சாக்காவை போட்டு நம்ம இன்னைக்கு ஆர்டாக்கு 9 or 10 கொடுத்துருப்போம். வெரி குட் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு. மேட்டர் ஆஃப் நடக்கல. இன்ச்சஸ் தான். ஆமா. ஆமாம் இதுதான் மக்களே எங்களோட ரிவ்யூ. வழக்கம் போல தான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் வந்து நிறைய நிறைய உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் வந்து இந்த மாதிரி ஆர்சனல் பத்தி பேசுறானுங்க, எல்லா கிளப்பும் பத்தி பேசுறானுங்க. நல்லதாவோ கெட்டதாவோ எப்படி வேணா சொல்லுங்க, ஆனா சொல்லுங்க. ஆமா, அதான் சொல்ல விரும்புறோம். மற்றபடி என்ன சொல்லணும், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ஆமாம் இப்போ இந்த ரிவ்யூ இது தவிர வந்து இந்த வழக்கம் போல தான் இந்த இந்த எபிசோடு இப்போ வருது. பட் இதை தவிர ரிவ்யூ எல்லாமே வரும், மிட் வீக் கேம்ஸ் பத்தி, அப்புறம் எஃபிஎல் பத்தி எல்லாமே. ஸோ கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ப்ரோ, திரும்ப பேசுவோம். கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரோ. அடுத்த மேட்ச் ஒரு விக்டரியோட பேசுவோம் நம்புகிறோம். நன்றி, நன்றி.